உங்களுக்கு அமைதி உரித்தாக அன்பந்தர்களே, மரியன்னையின் ஓராண்டில் வீடியோ வழி வேலை வாசிப்பு திட்டத்தின் 319ஆம் நாளுக்குள் இன்று நாம் நுழைந்து விட்டோம். இன்றைக்கி நம்ம 46ஆம் நாளினுடைய கவுண்ட் டவுனில் இருக்கிறோம். அன்பந்தர்களே, இன்றைக்கி நம்ம லூக்கா நற்செய்தியில் 17ஆம் அதிகாரம், 18ஆம் அதிகாரம், 19ஆம் அதிகாரம் 3 அதிகாரங்கள் இன்றைக்கி வாசிப்போம். அதே போல் நீதிமொழிகள் 26ல் 13லேருந்து 16 வசனங்கள் வாசிப்போம். முதல்ல இன்றைக்கி 17ஆம் அதிகாரத்தில் ஆண்டவர் நம்மளை திரும்பவும் ஒரு முறை மற்ற ஒத்தமை அந்த நற்செய்திகளில் கூறுவது போல் இன்றைக்கி ஆண்டவர் மற்றவர்கள் பாவம் செய்வதற்கு நம்ம ஒரு காரணமாக இருக்கக்கூடாது அப்படின்னு சொல்லி நமக்கு மிக மிக உறுதியாக அவர் எச்சரிக்கிறதை இன்றைக்கி நம்ம பார்ப்போம். அதே போல் ஆண்டவர் இன்றைக்கி 10 தொழுநோயாளர்களை குணமாக்கக்கூடிய அந்த நிகழ்வை இன்றைக்கி நம்ம பார்ப்போம். அதுக்கப்புறம் அவர் விண்ணரசை அழகாக அவர் எக்ஸ்பிளைன் பண்ணுவார். அதில் பாருங்கள், அதில் நிறையா பிரிந்து போன சகோதரர்கள் இப்போ ஆண்டவர் இப்போ வரப்போகிறார், அப்போ வரப்போகிறார். ஆண்டவர் அஃப்கோர்ஸ் ஆண்டவருடைய வருகை வரதான் போகுது ஒரு நாள், ஆனால் இப்போ வரப்போகுது, உடனே வரப்போகுது அப்படின்னு சொல்லிட்டுலாம் சொல்லக்கூடாது. அப்படின்றதுக்கு ஆண்டவரே இங்கே டைரெக்டாக சொல்கிறாரு. இதோ இப்போ வந்துருச்சு, நாளைக்கு வந்துருச்சு, இந்த டேட் வந்துருச்சு. யாருக்குமே தெரியாது, தந்தைக்கு மட்டும்தான் தெரியும்னு ஆண்டவர் சொல்கிறார். அஃப்கோர்ஸ் நம்ம ஆண்டவருடைய வருகைக்காக எல்லாருமே தயாரிக்கணும். நம்ம தயாரிக்கணும். ஒவ்வொரு கிறிஸ்மஸும் கூட அதுக்கு தான், ஆண்டவருடைய 2ஆம் வருகைக்கும் நம்மளை தயாரிக்கிறதுக்கு ஆண்டவர் குழந்தையாக வந்ததை நம்ம திரும்பவும் அந்த நாளை கொண்டாடுவதற்கும் நம்ம தயாரிக்கணும் தான். பட் தயாரிப்பு நிறுத்தக்கூடாது. நம்ம இறப்புக்கு நம்மளை தயாரிக்காமல் இருக்கவும் கூடாது. ஆனால் அதே நேரத்தில் எப்போ பார்த்தாலும் இப்போ வரப்போகிறார், நாளைக்கு வரப்போகிறான்றதை பேசிக்கிட்டு இருக்க வேண்டிய அவசியமும் இல்லை. அன்பார்ந்தவர்களே, 18ஆம் அதிகாரத்தில் பாருங்கள், நேர்வையற்ற ஒரு அந்த நடுவரும் கைம்பெண்ணும் அவங்கள பற்றின அந்த உவமையை வச்சு நம்ம ஜெபத்தில் எப்படி தொடர்ந்து விசுவாசத்தோடு நிலைச்சி நிற்கணும், நம்ம விசுவாசத்தை இழந்துடக்கூடாது. ஆண்டவர் ஒரு நாள் திருப்பி நமக்கு பதில் தருவார். நம்ம நிறைய பேர் நம்ம யோசிச்சுட்டே இருக்கோம், ஆண்டவர்கிட்ட நான் ஜெபிச்சுட்டே இருக்கேன் ஆனால் ஆண்டவர் கேட்க மாட்டேங்கிறாரு அப்படின்னு சொல்லி நம்ம யோசிக்கிறோன்னா இந்த உவமை நம்ம இன்றைக்கி ஊக்கப்படுத்த போது அன்பர்களே. அது மட்டும் இல்லை பாருங்கள், விடாமுயற்சியோடு ஜெபிக்கிறது மட்டும் இல்லை, எப்படிப்பட்ட மனநிலையோடு ஜெபிக்கணும். பரிசேயர் மாதிரி ஜெபிச்சுக்கிட்டே இருந்தோன்னா அது ஆண்டவருடைய காதில் எட்டவே எட்டாது. அப்போ யார் மாதிரி ஜெபிக்கணும்? வரி தண்டுபவர் போல். வரி தண்டுபவர் யார்? அந்த காலத்தில் மிக கொடூரமான ஒரு பாவிகளாக இருந்தவர்கள், பாவிகளாக பார்க்கவும் பட்டவர்கள். ஸோ அவர் எப்படி தாழ்ச்சியோட ஆண்டவர் முன்னாடி இரக்கத்தை கேட்டாரோ அந்த மனநிலையில் நம்ம ஜெபிக்கணும். ஸோ ஆண்டவர் இன்றைக்கி நம்ம விடாமல் ஜெபிக்கணும், தாழ்ச்சியான உள்ளத்தோடு ஜெபிக்கணும் அப்படின்றதையும் நீ கற்றுத்தரப்போகிறார். அந்த வரி தண்டுபவர் பரிசேயனுடைய நமக்கு எல்லாருக்குமே ரொம்ப பரிச்சயமான அந்த ஒரு நிகழ்வை குறித்து. அதே போல் பாருங்கள் நண்பர்களே, நம்ம விண்ணரசை ஒரு குழந்தை ஏற்றுக்கொள்வதை போல ஏற்றுக்கொள்ளணும் அப்படின்னு சொல்லிட்டு அதன் முக்கியத்துவத்தையே இன்றைக்கி ஆண்டவர் சொல்வார். அது மட்டும் இல்லை, இயேசுவை நம்ம பின்பற்றி வர்றோம் அப்படின்னாக்கா அந்த செல்வரான ஒரு இளைஞன் கேட்பார் பாருங்கள், அந்த ஃபேமஸானது ஆண்டவர் சொல்வார் இல்லையா, ஊசியின் காதில் ஒட்டகம் நுழைஞ்சாலும் நுழையும் ஆனால் செல்வர்கள் உள்ள நுழைய முடியாதுன்னு. ஸோ அந்த ஒரு அழகான நிகழ்வை இன்றைக்கி நம்ம பார்ப்போம். அதோட கடைசியாக நம்ம முடிக்கும்போது இந்த 18ஆம் அதிகாரத்தை பார்வையற்ற ஒருவரை எரிக்கோவில் இருக்கக்கூடிய அவரை ஆண்டவர் குணமாக்கிறத நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறோம். அதுதான் நம்ம மத்தேயு மார்க்லலாம் நம்ம மார்க் நற்செய்தியில் குறிப்பாக அதை பார்ட்டிமேயு அப்படின்னு சொல்லி அவரோட பெயர் குறிப்பிடப்பட்டிருக்கு. ஸோ இங்கே அவர் பெயர் குறிப்பிடப்படாமல் அந்த அற்புதத்தை நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறோம். 19வது அதிகாரத்தில் முதல்ல நம்ம பார்த்தோன்னா சக்கேயு ஆண்டவரை எதிர்கொள்கிறது. இது லூக்கா நற்செய்தியில் மட்டும்தான் இருக்குது அன்பர்களே. இதில் என்ன ஒரு அழகான ஒரு ட்விஸ்ட்னா, சக்கேயு ஆண்டவரை தேடி போகிற மாதிரி பார்ப்போம், ஆனால் ஆக்சுவலாக பார்த்தா ஆண்டவர் தான் சக்கேயுவை தேடிக்கிட்டு இருப்பார். ஸோ அதை இன்றைக்கி நம்ம பார்ப்போம் அன்பர்களே. இன்னொரு அழகான ஒரு விஷயம் என்னென்னா, இதுக்கு முன்னே நம்ம பார்த்தோம், செல்வந்தர் விண்ணகத்துக்குள்ளே நுழைய முடியாது, ஊசியின் காதில் ஒட்டகம் கூட நுழைஞ்சிடலான்னு பார்த்தோம். ஆனால் அந்த சக்கேயு இன்றைக்கி பைபிள் சொல்லுது அவர் ஒரு செல்வந்தர். ஆனால் சக்கேயு அவருடைய அந்த செல்வத்தை பிடிச்சிக்கிட்டு இல்லை. ஆண்டவர் நான் எல்லாத்தையும் திருப்பி பாதி நான் கொடுத்துட்றேன் ஏழைகளுக்கு அப்படின்றார். அப்போ அவர் செல்வராக இருந்தும் உள்ளத்தில் ஏழையானவராக இருக்கிறார். அவர் செல்வத்தை மற்றவங்களுக்கு பகிர்ந்து கொடுக்குறதுல அவருக்கு கஷ்டம் இல்லை. அப்படின்னா என்ன, மனசு செல்வத்தின் மேலே இல்லை, மனசு ஆண்டவர் மேலே இருந்துச்சு. அதுக்கப்புறம் மினா தாளந்து அந்த உவமை நம்ம இன்றைக்கி பார்ப்போம்.
அதை ஏற்கனவே நம்ம அந்த 10 தாலந்து ஊமையும் நம்ம இதுக்கு முன்னாடி மற்ற நற்செய்தியில் பார்த்துருவோம். இங்கே வந்து அது மினாவாக நம்ம பார்க்குறோம். அது மட்டும் இல்லை, கடைசி அந்த 19ஆம் அதிகாரத்தில் ஆண்டவர் எருசலேமுக்குள்ளே நுழைஞ்சிட்டார். நம்ம மானிட மகன் துன்புறுன்னு சொல்லிட்டு இருந்தார் எருசலேமுக்கு போய் இல்லையா, அந்த எருசலேமுக்குள்ளே ஆண்டவர் நுழைஞ்சிட்டார். கிபி 70 ரோமியர்கள் எருசலேமை தீக்கரையாக்கி அழித்தது, சாலமன் கட்டின கோயிலை இடிக்க போகிறது, இது எல்லாத்தையுமே ஆண்டவர் இன்றைக்கி முன்னறிவிப்பார். அந்த இறுதி நாளை, எருசலேமினுடைய அழிவை ஆண்டவர் இன்னைக்கு இறைவாக்காக உரைப்பார். அதுக்கப்புறம் கடைசியாக இந்த 19ஆம் அதிகாரம் முடிகிறது. எப்படி முடியும்னா, கோயிலை ஆண்டவர் தூய்மைப்படுத்துறதோட முடியும்னு வந்துடலாம். சரி, இன்றைய தினத்திற்கான விவிலிய வாசப்பகுதிக்குள்ளே நம்ம ஜெபத்தோடு இணையலாம். தந்தை, மகன், தூய ஆவியாரின் பெயராலே ஆமேன். தந்தையாம் யாவை இறைவனை அழைத்து ஜெபிப்போம். அருள் நிறைந்த அன்னை மரியே வாழ்க, ஆண்டவரும் உடனே, பெண்களுக்குள் ஆசி பெற்றவர் நீரே அம்மா. உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசு கிறிஸ்துவும் ஆசி பெற்றவரே. புனித அன்னை மரியே, இறைவனின் தாயே, பாவிகளாய் இருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேலையிலும் வேண்டிக் கொள்ளும் அம்மா. ஆமேன். சுதனாகிய ஆண்டவர் இயேசுவை அழைத்து ஜெபிப்போம். அருள் நிறைந்த அன்னை மரியே வாழ்க, ஆண்டவரும் உடனே, பெண்களுக்குள் ஆசி பெற்றவர் நீரே அம்மா. உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசு கிறிஸ்துவும் ஆசி பெற்றவரே. புனித அன்னை மரியே, இறைவனின் தாயே, பாவிகளாய் இருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேலையிலும் வேண்டிக் கொள்ளும் அம்மா. ஆமேன். தூய ஆவியானவரை அழைத்து ஜெபிப்போம். அருள் நிறைந்த அன்னை மரியே வாழ்க, ஆண்டவரும் உடனே, பெண்களுக்குள் ஆசி பெற்றவர் நீரே அம்மா. உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசு கிறிஸ்துவும் ஆசி பெற்றவரே. புனித அன்னை மரியே, இறைவனின் தாயே, பாவிகளாய் இருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேலையிலும் வேண்டிக் கொள்ளும் அம்மா. ஆமேன். லூக்கா நற்செய்தி அதிகாரம் 17. இயேசு தம் சீடரை நோக்கி கூறியது: பாவச் சோதனை வருவதை தவிர்க்க முடியாது, ஆனால் ஐயோ அதற்கு காரணமாயிருப்பவருக்கு கேடு. அவர் இச்சிறியோருள் எவரையாவது பாவத்தில் விழச் செய்வதை விட அவ்வாறு செய்பவரது கழுத்தில் ஒரு எந்திரக்கல்லை கட்டி அவரை கடலில் தள்ளிவிடுவது அவருக்கு நல்லது. எனவே நீங்கள் எச்சரிக்கையாயிருங்கள். உங்களுடைய சகோதரர் சகோதரிகளுள் ஒருவர் பாவம் செய்தால் அவரை கடிந்து கொள்ளுங்கள். அவர் மனம் மாறினால் அவரை மன்னியுங்கள். ஒரே நாளில் அவர் 7 முறை உங்களுக்கு எதிராக பாவம் செய்து 7 முறையும் உங்களிடம் திரும்பி வந்து, நான் மனம் மாறிவிட்டேன் என்று சொல்வாரானால் அவரை மன்னித்து விடுங்கள். திருத்தூதர்கள் ஆண்டவரிடம், எங்கள் நம்பிக்கையை மிகுதியாக்கும் என்று கேட்டார்கள். அதற்கு ஆண்டவர் கூறியது: கடுகளவு நம்பிக்கை உங்களுக்கு இருந்தால் நீங்கள் இந்த காட்டு அத்திமரத்தை நோக்கி, நீ வேரோடே பெயர்ந்து போய் கடலில் வேரூன்றி நெல் என கூறினால் அது உங்களுக்கு கீழ்ப்படியும். உங்கள் பணியாளர் உழுதுவிட்டோ மந்தையை மேய்த்துவிட்டோ வயல்வெளியிலிருந்து வரும்போது அவரிடம், நீர் உடனே வந்து உணவருந்த அமரும் என்று உங்களில் எவராவது சொல்வாரா? மாறாக, எனக்கு உணவு ஏற்பாடு செய்யும், உம் இடையை வரிந்து கட்டிக்கொண்டு நான் உண்டு குடிக்கும் வரை எனக்கு பணிவிடை செய்யும், அதன் பிறகு நீர் உண்டு குடிக்கலாம் என்று சொல்வார் அல்லவா? தாம் பணித்ததை செய்ததற்காக அவர் தம் பணியாளருக்கு நன்றி கூறுவாரோ? அதுபோலவே நீங்களும் உங்களுக்கு பணிக்கப்பட்ட யாவற்றையும் செய்த பின், நாங்கள் பயனற்ற பணியாளர்கள், எங்கள் கடமையைத்தான் செய்தோம் என சொல்லுங்கள். இயேசு எருசலேமுக்கு போய்க் கொண்டிருந்த போது கலிலேய சமாரிய பகுதிகள் வழியாக சென்றார். ஓர் ஊருக்குள் வந்தபொழுது 10 தொழுநோயாளர்கள் அவருக்கு எதிர்கொண்டு வந்து தூரத்தில் நின்று கொண்டே, ஐயா இயேசுவே, எங்களுக்கு இரங்கும் என்று உரக்க குரல் எழுப்பி வேண்டினார்கள். அவர் அவர்களை பார்த்து, நீங்கள் போய் உங்களை குருக்களிடம் காண்பியுங்கள் என்றார். அவ்வாறே அவர்கள் புறப்பட்டு போகும்போது அவர்கள் நோய் நீங்கிற்று. அவர்களுள் ஒருவர் தம் பிணி தீர்ந்திருப்பதை கண்டு உரத்த குரலில் கடவுளை போற்றி புகழ்ந்து கொண்டே இயேசுவிடம் திரும்பி வந்தார். அவருடைய காலில் முகங்குப்புற விழுந்து அவருக்கு நன்றி செலுத்தினார்.
அவரோ ஒரு சமாரியர். இயேசு அவரை பார்த்து, 10 பேர்களின் நோயும் நீங்கவில்லையா? மற்ற 9 பேர் எங்கே? கடவுளை போற்றி புகழ அந்நியராகிய உம்மை தவிர வேறு எவரும் திரும்பி வர காணோமே என்றார். பின்பு அவரிடம், எழுந்து செல்லும், உமது நம்பிக்கை உமக்கு நலமளித்தது என்றார். இறை ஆட்சி எப்போது வரும் என்று பரிசேயர் இயேசுவிடம் கேட்டனர். அவர் மறுமொழியாக, இறை ஆட்சி கண்களுக்கு புலப்படும் முறையில் வராது. இதோ இங்கே அல்லது அதோ அங்கே என சொல்ல முடியாது. ஏனெனில் இறை ஆட்சி உங்கள் நடுவேயே செயல்படுகிறது என்றார். பின்பு அவர் சீடர்களை நோக்கி கூறியது, ஒரு காலம் வரும், அப்போது மானிட மகனுடைய நாள்களில் ஒன்றையாவது காண நீங்கள் ஆவலாயிருப்பீர்கள். ஆனால் நீங்கள் காண மாட்டீர்கள். அவர்கள் உங்களிடம், இதோ இங்கே அல்லது அதோ அங்கே என்பார்கள். ஆனால் நீங்கள் போக வேண்டாம், அவர்களை பின்தொடரவும் வேண்டாம். வானத்தில் மின்னல் ஒரு பக்கத்திலிருந்து மறுபக்கம் வரைக்கும் பளீரென மின்னி ஒளிர்வது போல மானிட மகனும் தாம் வரும் நாளில் தோன்றுவார். ஆனால் முதலில் அவர் பல துன்பங்கள் பட்டு இந்த தலைமுறையினரால் உதறி தள்ளப்பட வேண்டும். நோவாவின் காலத்தில் நடந்தது போலவே மானிட மகனுடைய காலத்திலும் நடக்கும். நோவா பேழைக்குள் சென்ற நாள் வரை எல்லாரும் திருமணம் செய்து கொண்டும் உண்டும் குடித்தும் வந்தார்கள். வெள்ளப்பெருக்கு வந்து அவர்கள் அனைவரையும் அழித்தது. அவ்வாறே லோத்தின் காலத்திலும் நடந்தது. மக்கள் உண்டார்கள், குடித்தார்கள், வாங்கினார்கள், விற்றார்கள், நட்டார்கள், கட்டினார்கள். லோத்து சோதோமை விட்டு போன நாளில் விண்ணிலிருந்து பெய்த தீயும் கந்தகமும் எல்லாரையும் அழித்தன. மானிட மகன் வெளிப்படும் நாளிலும் அப்படியே நடக்கும். அந்நாளில் வீட்டின் மேல் தளத்தில் இருப்பவர் வீட்டிலுள்ள தம் பொருள்களை எடுக்க கீழே இறங்க வேண்டாம். அதுபோலவே வயலில் இருப்பவர் திரும்பி வர வேண்டாம். லோத்தின் மனைவியை நினைத்துக் கொள்ளுங்கள். தம் உயிரை காக்க வழி தேடுவோர் அதை இழந்து விடுவர். தம் உயிரை இழப்பவரோ அதை காத்துக் கொள்வர். நான் உங்களுக்கு சொல்கிறேன், அந்த இரவில் ஒரே கட்டிலில் இருவர் படுத்திருப்பர். ஒருவர் எடுத்துக் கொள்ளப்படுவார், மற்றவர் விட்டுவிடப்படுவார். இருவர் சேர்ந்து மாவரைத்துக் கொண்டிருப்பர். ஒருவர் எடுத்துக் கொள்ளப்படுவார், மற்றவர் விட்டுவிடப்படுவார். இருவர் வயலில் இருப்பர். ஒருவர் எடுத்துக் கொள்ளப்படுவார், மற்றவர் விட்டுவிடப்படுவார். அவர்கள் இயேசுவை பார்த்து, ஆண்டவரே, இது எங்கே நிகழும் என்று கேட்டார்கள். அவர் அவர்களிடம், பிணம் எங்கே இருக்கிறதோ அங்கேயே கழுகுகளும் வந்து கூடும் என்றார். லூக்கா நற்செய்தி அதிகாரம் 18. அவர்கள் மனம் தளராமல் எப்பொழுதும் இறைவனிடம் மன்றாட வேண்டும் என்பதற்கு இயேசு ஒரு உவமை சொன்னார். ஒரு நகரில் நடுவர் ஒருவர் இருந்தார். அவர் கடவுளுக்கு அஞ்சி நடப்பதில்லை, மக்களையும் மதிப்பதில்லை. அந்நகரில் கைம்பெண் ஒருவரும் இருந்தார். அவர் நடுவரிடம் போய், என் எதிரியை தண்டித்து எனக்கு நீதி வழங்கும் என்று கேட்டுக்கொண்டே இருந்தார். நடுவரோ நெடுங்காலமாய் எதுவும் செய்ய விரும்பவில்லை. பின்பு அவர், நான் கடவுளுக்கு அஞ்சுவதில்லை, மக்களையும் மதிப்பதில்லை. என்றாலும் இக்கைம்பெண் எனக்கு தொல்லை கொடுத்து கொண்டிருப்பதால் நான் இவருக்கு நீதி வழங்குவேன். இல்லையானால் இவர் என் உயிரை வாங்கிக் கொண்டே இருப்பார் என்று தமக்குள்ளே சொல்லிக் கொண்டார். பின் ஆண்டவர் அவர்களிடம், நேர்மையற்ற நடுவரே இப்படி சொன்னார் என்றால், தாம் தேர்ந்து கொண்டவர்கள் அல்லும் பகலும் தம்மை நோக்கி கூக்குரலிடும்போது கடவுள் அவர்களுக்கு நீதி வழங்காமல் இருப்பாரா? அவர்களுக்கு துணை செய்ய காலம் தாழ்த்துவாரா? விரைவில் அவர்களுக்கு நீதி வழங்குவார் என நான் உங்களுக்கு சொல்கிறேன். ஆயினும் மானிட மகன் வரும்போது மண்ணுலகில் நம்பிக்கையை காண்பாரோ என்றார். தாங்கள் நேர்மையானவர் என்று நம்பி மற்றவர்களை இகழ்ந்து ஒதுக்கும் சிலரை பார்த்து இயேசு இந்த உவமையை சொன்னார். இருவர் இறைவனிடம் வேண்ட கோவிலுக்கு சென்றனர். ஒருவர் பரிசேயர், மற்றவர் வரி தண்டுபவர்.
பரிசேயர் நின்று கொண்டு இவ்வாறு இறைவனிடம் வேண்டினார்: கடவுளே, நான் கொள்ளையர், நேர்மையற்றோர், விபச்சாரர் போன்ற மற்ற மக்களைப் போலவோ இந்த வரி தண்டுபவரைப் போலவோ இல்லாதது பற்றி உமக்கு நன்றி செலுத்துகிறேன். வாரத்தில் 2 முறை நோன்பிருக்கிறேன். என் வருவாயிலெல்லாம் 10 பங்கை கொடுக்கிறேன். ஆனால் வரி தண்டுபவர் தொலையில் நின்று கொண்டு வானத்தை அண்ணாந்து பார்க்க கூட துணியாமல் தம் மார்பில் அடித்துக் கொண்டு, கடவுளே, பாவியாகிய என் மீது இறங்கி அருளும் என்றார். இயேசு, பரிசேயர் அல்ல, வரி தண்டுபவரே கடவுளுக்கு ஏற்புடையவராகி வீடு திரும்பினார். ஏனெனில் தம்மைத்தாமே உயர்த்துவோர் தாழ்த்த பெறுவர், தம்மைத்தாமே தாழ்த்துவோர் உயர்த்த பெறுவர் என நான் உங்களுக்கு சொல்கிறேன் என்றார். குழந்தைகளை இயேசு தொட வேண்டும் என்று அவர்களை சிலர் அவரிடம் கொண்டு வந்தனர். இதை கண்ட சீடர் அவர்களை அதட்டினர். ஆனால் இயேசு அவர்களை தம்மிடம் வரவழைத்து, சிறு பிள்ளைகளை என்னிடம் வரவிடுங்கள், அவர்களை தடுக்காதீர்கள், ஏனெனில் இறை ஆட்சி இத்தகையோருக்கே உரியது. இறை ஆட்சியை சிறு பிள்ளையைப் போல் ஏற்றுக்கொள்ளாதோர் அதற்கு உடன்பட மாட்டார் என நான் உறுதியாக உங்களுக்கு சொல்கிறேன் என்று சீடர்களிடம் கூறினார். அப்பொழுது தலைவர் ஒருவர் அவரிடம், நல்ல போதகரே, நிலை வாழ்வை உரிமையாக்கிக் கொள்ள நான் என்ன செய்ய வேண்டும் என்று கேட்டார். அதற்கு இயேசு அவரிடம், நான் நல்லவன் என ஏன் சொல்கிறீர்? கடவுள் ஒருவரை தவிர நல்லவர் எவரும் இல்லையே. உமக்கு கட்டளைகள் தெரியும் அல்லவா? விபச்சாரம் செய்யாதே, கொலை செய்யாதே, களவு செய்யாதே, பொய்ச்சான்று சொல்லாதே, உன் தாய் தந்தையை மதித்து நட என்றார். அவர், இவை அனைத்தையும் நான் இளமையிலிருந்தே கடைபிடித்து வருகிறேன் என்றார். இதை கேட்ட இயேசு அவரிடம், உமக்கு இன்னும் ஒன்று குறைபடுகிறது. உமக்குள்ள யாவற்றையும் விற்று ஏழைகளுக்கு கொடும். அப்போது விண்ணகத்தில் நீர் செல்வராயிருப்பீர். பின்பு வந்து என்னை பின்பற்றும் என்றார். இவற்றை கேட்டு அவர் மிகவும் வருத்தமுற்றார். ஏனெனில் அவர் மிகுந்த செல்வமுடையவராயிருந்தார். அவர் மிகவும் வருத்தமுற்றதை பார்த்த இயேசு, செல்வர் இறையாட்சிக்கு உட்படுவது எவ்வளவு கடினம்! செல்வர் ஒருவர் இறையாட்சிக்கு உட்படுவதை விட ஊசியின் காதில் ஒட்டகம் நுழைவது எளிது என்றார். இதை கேட்டவர்கள், பின் யார்தான் மீட்பு பெற முடியும் என்று கேட்டார்கள். இயேசு, மனிதரால் இயலாதவற்றை கடவுளால் செய்ய இயலும் என்றார். பேதுரு அவரிடம், பாரும், எங்கள் உடைமைகளை விட்டுவிட்டு நாங்கள் உம்மை பின்பற்றினோமே என்றார். அதற்கு அவர் அவர்களிடம், உறுதியாக உங்களுக்கு சொல்கிறேன், இறையாட்சியின் பொருட்டு வீட்டையோ மனைவியையோ சகோதரர் சகோதரிகளையோ பெற்றோரையோ பிள்ளைகளையோ விட்டுவிட்டவர் எவரும் இம்மையில் பன்மடங்கும் மறுமையில் நிலை வாழ்வும் பெறாமல் போகார் என்றார். இயேசு 12 தம் அருகில் அழைத்து அவர்களிடம், இப்பொழுது நாம் எருசலேமுக்கு செல்கிறோம். மானிட மகனை பற்றி இறைவாக்கினர் வாயிலாக எழுதப்பட்டவை யாவும் நிறைவேறும். அவர் பிற இனத்தவரிடம் ஒப்புவிக்கப்படுவார். அவர்கள் அவரை ஏளனம் செய்து அவமானப்படுத்தி அவர் மீது துப்புவார்கள். அவர்கள் அவரை சாட்டையால் அடித்து கொலை செய்வார்கள். ஆனால் 3ஆம் நாளில் அவர் உயிர்த்தெழுவார் என்றார். இவற்றில் எதையும் அவர்கள் புரிந்து கொள்ளவில்லை. அவர் கூறியது அவர்களுக்கு மறைபொருளாக இருந்தது. ஏனெனில் அவர் சொன்னது என்னவென்று அவர்களுக்கு தெரியவில்லை. இயேசு எரிகோவை நெருங்கி வந்தபோது பார்வையற்ற ஒருவர் வழியோரமாய் உட்கார்ந்து பிச்சை எடுத்துக் கொண்டிருந்தார். மக்கள் கூட்டம் கடந்து போய்க் கொண்டிருந்ததை கவனித்த அவர், இது என்ன என்று வினவினார். நாசரேத்து இயேசு போய்க் கொண்டிருக்கிறார் என்று அவருக்கு தெரிவித்தார்கள். உடனே அவர், இயேசுவே, தாவீதின் மகனே, எனக்கு இரங்கும் என்று கூக்குரலிட்டார். முன்னே சென்று கொண்டிருந்தவர்கள் அமைதியாயிருக்குமாறு அவரை அதட்டினார்கள்.
ஆனால் அவர், தாவீதின் மகனே, எனக்கு இரங்கும் என்று இன்னும் உரக்க கத்தினார். இயேசு நின்று அவரை தம்மிடம் கூட்டிக் கொண்டு வரும்படி ஆணையிட்டார். அவர் நெருங்கி வந்ததும், நான் உமக்கு என்ன செய்ய வேண்டும் என விரும்புகிறீர் என்று இயேசு கேட்டார். அதற்கு அவர், ஆண்டவரே, நான் மீண்டும் பார்வை பெற வேண்டும் என்றார். இயேசு அவரிடம், பார்வை பெறும், உமது நம்பிக்கை உம்மை நலமாக்கிற்று என்றார். அவர் உடனே பார்வை பெற்று கடவுளை போற்றி புகழ்ந்து கொண்டே இயேசுவை பின்பற்றினார். இதை கண்ட மக்கள் யாவரும் கடவுளை புகழ்ந்தனர். லூக்கா நற்செய்தி அதிகாரம் 19. இயேசு எரிகோவுக்கு சென்று அந்நகர் வழியே போய்க் கொண்டிருந்தார். அங்கு சக்கேயு என்னும் பெயருடைய செல்வர் ஒருவர் இருந்தார். அவர் வரி தண்டுவோருக்கு தலைவர். இயேசு யார் என்று அவர் பார்க்க விரும்பினார். மக்கள் திரளாய் கூடியிருந்ததால் அவரை பார்க்க முடியவில்லை. ஏனெனில் சக்கேயு குட்டையாயிருந்தார். அவர் முன்னே ஓடிப்போய் அவரை பார்ப்பதற்காக ஒரு காட்டு அத்தி மரத்தில் ஏறிக்கொண்டார். இயேசு அவ்வழியேதான் வரவிருந்தார். இயேசு அந்த இடத்திற்கு வந்தவுடன் அண்ணாந்து பார்த்து அவரிடம், சக்கேயு, விரைவாய் இறங்கி வாரும், இன்று உமது வீட்டில் நான் தங்க வேண்டும் என்றார். அவர் விரைவாய் இறங்கி வந்து மகிழ்ச்சியோடு அவரை வரவேற்றார். இதை கண்ட யாவரும், பாவியிடம் தங்கப் போயிருக்கிறாரே இவர் என்று முணுமுணுத்தனர். சக்கேயு எழுந்து நின்று, ஆண்டவரே, என் உடைமைகளில் பாதியை ஏழைகளுக்கு கொடுத்து விடுகிறேன். எவர் மீதாவது பொய்க் குற்றம் சுமத்தி எதையாவது கவர்ந்திருந்தால் நான் அதை 4 மடங்காக திருப்பிக் கொடுத்து விடுகிறேன் என்று அவரிடம் கூறினார். இயேசு அவரை நோக்கி, இன்று இந்த வீட்டிற்கு மீட்பு உண்டாயிற்று. ஏனெனில் இவரும் ஆபிரகாமின் மகனே. இழந்து போனதை தேடி மீட்கவே மானிட மகன் வந்திருக்கிறார் என்று சொன்னார். இயேசு எருசலேமை நெருங்கி வந்து கொண்டிருந்தார். அவர் சொன்னதை கேட்டுக் கொண்டிருந்தவர்கள், இறை ஆட்சி உடனடியாக தோன்றப் போகிறது என்று நினைத்தார்கள். அப்போது இயேசு மேலும் ஒரு உவமையை சொன்னார். உயர்குடி மகன் ஒருவர் ஆட்சி உரிமை பெற்று வர தொலைநாட்டிற்கு போக புறப்பட்டார். அப்போது அவர் தம் பணியாளர்கள் 10 பேரை அழைத்து 10 மினாக்களை அவர்களிடம் கொடுத்து அவர்களை நோக்கி, நான் வரும் வரை இவற்றை வைத்து வாணிகம் செய்யுங்கள் என்று சொன்னார். அவருடைய குடிமக்களோ அவரை வெறுத்தனர். எனவே இவர் அரசராக இருப்பது எங்களுக்கு விருப்பமில்லை என்று சொல்லி தூது அனுப்பினர். இருப்பினும் அவர் ஆட்சி உரிமை பெற்று திரும்பி வந்தார். பின்னர் தம்மிடம் பணம் வாங்கியிருந்த பணியாளர் ஒவ்வொருவரும் ஈட்டியது எவ்வளவு என்று அறிய அவர் அவர்களை கூப்பிட்டு அனுப்பினார். முதலாம் பணியாளர் வந்து, ஐயா, உமது மினாவை கொண்டு 10 மினாக்களை சேர்த்துள்ளேன் என்றார். அதற்கு அவர் அவரிடம், நன்று, நல்ல பணியாளரே, மிகச்சிறிய பொறுப்புகளில் நம்பிக்கைக்கு உரியவராயிருந்தீர். எனவே 10 நகர்களுக்கு அதிகாரியாயிரும் என்றார். இரண்டாம் பணியாளர் வந்து, ஐயா, உமது மினாவை கொண்டு 5 மினாக்களை ஈட்டியுள்ளேன் என்றார். அவர், எனவே நீர் 5 நகர்களுக்கு அதிகாரியாயிரும் என்று அவரிடமும் சொன்னார். வேறொருவர் வந்து, ஐயா, இதோ உமது மினா, ஒரு கைக்குட்டையில் முடித்து வைத்திருக்கிறேன். ஏனெனில் நீர் கண்டிப்புள்ளவர் என்று உமக்கு அஞ்சி இப்படி செய்தேன். நீர் வைக்காததை எடுக்கிறவர், நீர் விதைக்காததை அறுக்கிறவர் என்றார். அதற்கு அவர் அவரிடம், பொல்லாத பணியாளே, உன் வாய்ச்சொல்லை கொண்டே உனக்கு தீர்ப்பிடுகிறேன். நான் கண்டிப்பானவன், வைக்காததை எடுக்கிறவன், விதைக்காததை அறுக்கிறவன் என உனக்கு தெரியுமல்லவா? அப்படியானால் ஏன் என் பணத்தை வட்டி கடையில் கொடுத்து வைக்கவில்லை? நான் வந்து அதை வட்டியோடு சேர்த்து பெற்றிருப்பேனே என்றார்.
பின்பு அருகில் நின்றவர்களிடம், அந்த மினாவை அவனிடமிருந்து எடுத்து 10 மினாக்கள் உள்ளவருக்கு கொடுங்கள் என்றார். அதற்கு அவர்கள், ஐயா, அவரிடம் 10 மினாக்கள் இருக்கின்றனவே என்றார்கள். அவரோ, உள்ளவர் எவருக்கும் கொடுக்கப்படும், இல்லாதோரிடமிருந்து உள்ளதும் எடுக்கப்படும் என உங்களுக்கு சொல்கிறேன் என்றார். மேலும் அவர், நான் அரசனாக இருப்பதை விரும்பாத என் பகைவர்களை இங்கு கொண்டு வந்து என் முன் படுகொலை செய்யுங்கள் என்று சொன்னார். இவற்றை சொன்ன பின்பு இயேசு அவர்களுக்கு முன்பாக எருசலேமுக்கு புறப்பட்டு சென்றார். ஒலிவம் என வழங்கப்படும் மலை அருகிலுள்ள பெத்பகு, பெத்தானியா என்ற ஊர்களை அவர் நெருங்கி வந்தபோது 2 சீடர்களை அனுப்பினார். அப்போது அவர் அவர்களிடம், எதிரே இருக்கும் ஊருக்குள் போங்கள். அதில் நுழைந்ததும் இதுவரை யாரும் அமராத ஒரு கழுதை குட்டி கட்டி வைக்கப்பட்டிருப்பதை காண்பீர்கள். அதை அவிழ்த்து கொண்டு வாருங்கள். யாராவது உங்களிடம், ஏன் அவிழ்க்கிறீர்கள் என்று கேட்டால், இது ஆண்டவருக்கு தேவை எனச் சொல்லுங்கள் என்றார். அனுப்பப்பட்டவர்கள் சென்று அவர் தங்களுக்கு சொன்னவாறே இருக்க கண்டார்கள். அவர்கள் அதை அவிழ்த்து கொண்டிருந்த போது கழுதையின் உரிமையாளர்கள், கழுதையை ஏன் அவிழ்க்கிறீர்கள் என்று அவர்களிடம் கேட்டார்கள். அதற்கு அவர்கள், இது ஆண்டவருக்கு தேவை என்றார்கள். பின்பு அதை இயேசுவிடம் ஓட்டி வந்தார்கள். அக்கழுதையின் மேல் தங்கள் மேலுடைகளை போட்டு இயேசுவை அதன் மேல் ஏற்றி வைத்தார்கள். அவர் போய்க் கொண்டிருந்த போது அவர்கள் தங்கள் மேலுடைகளை வழியில் விரித்துக் கொண்டே சென்றார்கள். இயேசு ஒலிவ மலைச்சரிவை நெருங்கினார். அப்போது திரண்டிருந்த சீடர் அனைவரும் தாங்கள் கண்ட எல்லா வல்ல செயல்களுக்காகவும் உரத்த குரலில் மகிழ்ச்சியோடு கடவுளை புகழத் தொடங்கினர். ஆண்டவர் பெயரால் அரசராய் வருகிறவர் போற்றப் பெறுக, விண்ணகத்தில் அமைதியும் மாட்சியும் உண்டாகுக என்றனர். அப்போது கூட்டத்தில் இருந்த பரிசேயர்களுள் சிலர் அவரை நோக்கி, போதகரே, உம் சீடர்களை கடிந்து கொள்ளும் என்றனர். அதற்கு அவர் மறுமொழியாக, இவர்கள் பேசாதிருந்தால் கற்களே கத்தும் என நான் உங்களுக்கு சொல்கிறேன் என்றார். இயேசு எருசலேம் நகரை நெருங்கி வந்ததும் அதை பார்த்து அழுதார். இந்த நாளிலாவது அமைதிக்குரிய வழியை நீ அறிந்திருக்க கூடாதா? ஆனால் இப்போது அது உன் கண்களுக்கு மறைக்கப்பட்டுள்ளது. ஒரு காலம் வரும், அப்போது உன் பகைவர்கள் உன்னை சுற்றி அரண் எழுப்பி உன்னை முற்றுகையிடுவார்கள். உன்னையும் உன்னிடத்தில் உள்ள உன் மக்களையும் எப்பக்கத்திலுமிருந்து நெருக்கி அழித்து உன்னை தரைமட்டமாக்குவார்கள். மேலும் உன்னிடம் கற்கள் ஒன்றின் மீது ஒன்று இராதபடி செய்வார்கள். ஏனெனில் கடவுள் உன்னை தேடி வந்த காலத்தை நீ அறிந்து கொள்ளவில்லை என்றார். நீதிமொழிகள் அதிகாரம் 26. வீதியில் சிங்கம் இருக்கிறது, வெளியே சிங்கம் அலைகிறது என்று சொல்லிக் கொண்டிருப்பவர் சோம்பேறி. கீழ்ப்பட்டையில் கதவு ஆடிக்கொண்டிருப்பது போல சோம்பேறி தம் படுக்கையில் புரண்டு கொண்டிருப்பார். சோம்பேறி உண்கலத்தில் கையை இடுவார், ஆனால் அதை வாய்க்கு கொண்டு போக சோம்பல் அடைவார். விவேகமான விடையளிக்கும் 7 அறிவாளிகளை விட தாம் மிகுந்த ஞானமுள்ளவர் என்று நினைக்கிறார் சோம்பேறி. ஆமேன். ஆண்டவரே, இந்த நாளுக்கான இந்த அழகான இறைவார்த்தை பகுதிக்காக நன்றி செலுத்துகிறோம் அப்பா. ஆண்டவரே, இன்று நீங்கள் குணமாக்கின அந்த 10 தொழுநோயாளிகளை போல எங்களுடைய ஆன்மாவும் பாவத்தில் தொழுநோயினால் அவதிப்பட்டு கொண்டு இருக்கிறது அப்பா. எங்களுடைய ஆன்மா உங்களை பார்த்து நாங்கள் கூப்பிட்றோம் ஆண்டவரே, எங்களை விடுவிப்பீங்களா? அந்த பார்வையற்ற பார்ட்டிமேயுவை போல் உங்களை பார்த்து எங்கள் மேலே இறக்கப்பட சொல்லி இன்னும் ஒருத்த குரலில் கூப்பிட்டுக்கிட்டே இருக்கிறோம் அப்பா. அந்த நேர்மையற்ற நடுவர் கூட இரக்கம் காட்டினாரே, நீங்கள் எங்கள் மேலே எப்பப்பா அப்பாவாக இருக்கிற நீங்கள் எங்கள் மேலே இரக்கம் காட்டுவீங்க ஆண்டவரே. சக்கேயுவை போல் நாங்களும்
உயரத்தில் குறைவானவர்களா, உள்ளத்தில் தாழ்ச்சி இல்லாதவர்களா, தூய்மை இல்லாதவர்களா, முழுமையற்ற தன்மையில் இருக்கிறோம் ஆண்டவரே. ஆனால் எங்களால் முடிஞ்ச எல்லா எஃபர்ட்டும் போடுறோம். எங்களையும் பார்த்து இன்றைக்கி உன் வீட்டில் நான் விருந்தொன்று விரும்புகிறேன்னு சொல்லுவீங்களா? இந்த கழுதை ஆண்டவருக்கு தேவைன்னு சொல்லி எங்களை பார்த்து நீங்கள் சொல்லுவீங்களாப்பா? அந்த நாளுக்காக காத்துக்கிட்டு இருக்கோம். அம்மா, உங்கள் பரிந்துரை இல்லாமல் அந்த நாள் வராதும்மா. எங்களுக்காக பரிந்துரைப்பீங்களாம்மா? தந்தை, மகன், தூய் ஆவியாரின் பெயராலே ஆமேன். அன்பர்களே, இன்றைக்கி பாருங்கள், அழகாக ஆண்டவர் வழக்கம் போல் திரும்ப அந்த தீர்ப்பிடுறதை பற்றி தான் வருது பாருங்கள். 17ஆம் அதிகாரம் லூக்கா நற்செய்தி 3ஆம் வசனம். எனவே நீங்கள் எச்சரிக்கையாக இருங்கள். உங்களுடைய சகோதர சகோதரிகளுள் ஒருவர் பாவம் செய்தால் அவரை கடிந்து கொள்ளுங்கள். அவர் மனம் மாறினால் அவரை மன்னியுங்கள். எத்தனை முறை? 7 முறைனாலும். அதுக்கப்புறம் இப்போ இந்த பேர் சொல்லுவார் 70 முறை 7 முறைனாலும். அப்படின்னா என்ன? கவுண்ட்லெஸ் டைம். எத்தனை முறை ஒரே நாளில் கூட 7 முறை தப்பு செஞ்சுட்டு மன்னிச்சாலும் மன்னிங்க அப்படின்றார். ஏன் தெரியுமா? ஏன்னா ஆண்டவர் நம்மளை அப்படி தான் மன்னிச்சிக்கிட்டு இருக்கார், நம்மளுடைய பாவத்தை. அந்த ஒரு இரக்கத்தை தான் மற்றவங்களுக்கு காட்ட சொல்கிறார். ஆனால் மற்றவங்க பாவம் செய்கிறாங்கன்னு தீர்ப்பிடாமல் எப்படி நம்ம அவங்கள மன்னிக்கிறது? அந்த இப்போ பிரச்சனை என்னன்னா, ஆண்டவர் ஏற்கனவே சொன்னது போல் நம்ம மற்றவங்கள பாவத்தை பார்த்து அவங்களுக்கு நம்ம அவங்களுக்கு எச்சரிக்கை கொடுக்கலாம், கடிந்து கொள்ளலாம். ஆனால் இரக்கத்தோடையும் அன்போடையும் அமைதி இழக்காமல் நம்ம அவங்ககிட்ட சொல்கிறோமான்னு பார்க்கணும். பாருங்கள், 18ஆம் அதிகாரம் 9ஆம் வசனம் சொல்லுது, தாங்கள் நேர்மையானவர்கள் என்று நம்பி மற்றவர்களை இகழ்ந்து ஒதுக்கும் சிலரை பார்த்து இயேசு இந்த உவமையை சொன்னார். யார்? இந்த பரிசேயர் வரி தண்டுபவர் உவமையை சொல்கிறாரு. அன்பர்களே, அப்போது நான் சகோதரனை பார்த்து அவங்க பாவம் செய்யும்போது நான் கடிந்து கொள்ளணும். ஆனால் ஒரு சகோதரனாக பார்த்து அன்புனால நான் அதை சொல்லணும். பரிசேயர் ஒரு வரி தண்டுபவரை பார்த்து சொல்கிற மாதிரி நான் வசதியானவன், நான் நேர்மையாளர்னு நினச்சிக்கிட்டு அது நமக்கே தெரியாமல் அந்த ஒரு உணர்வு நமக்குள்ளே வந்துடும். ஸோ அதனால் நம்ம என்ன பண்ணணும்? ரொம்ப ரொம்ப நம்ம ஏற்கனவே பார்த்தது போல் 3 ஸ்டெப் இருக்குது. ஃபஸ்ட்டு நம்ம முன்மாதிரி நம்ம வாழ ஆரம்பிக்கணும். அதுக்கப்புறம் அவங்களுக்காக ஜெபிக்க ஆரம்பிக்கணும். ரொம்ப குறைவாக தான் வார்த்தையை பயன்படுத்தி நம்ம சொல்லணும், கடிந்து கொள்ளணும். அதையும் அன்போட, ரொம்ப கனிவோட, ஒரு சகோதரனாக பார்த்து, ஒரு வரி தண்டுபவனை பார்த்து சகோதரனை கூட நம்ம வரி தண்டுபவனை போல் பார்ப்போம். ஆனால் ஆண்டவர் சகோதரர்கள் அப்படின்னா அந்த ஒரு மனநிலையில் நம்ம சொல்ல முடியுதா? ஜென்ரலாக நம்ம பரிசேயராயிரும் சொல்லும்போது. அப்படின்னா நாம்ளே இன்னும் மனசில் ஆண்டவருடைய அன்பை முழுசாக நம்ம வேறுன்னு வைக்கல. இன்னும் நமக்குள்ளேயே நிறையா அந்த மரக்கட்டைகள் இருக்குது. அதை எடுத்து போட்டுட்டு அதுக்கப்புறம் திரும்ப பார்க்க ஆரம்பிப்போம். ஸோ இன்டென்ஸாக அதான் சொல்லலை, நம்ம துவக்க காலத்தில் எல்லாருமே ஆவிக்குரிய வாழ்க்கையில் ஒரு குழந்தைகள் தான். அதுதான் நம்ம பைபிளை திரும்ப பார்த்துருக்கோம். அப்போ நம்ம ஃபஸ்ட்டு ஸ்டார்டிங் ஸ்டேஜ் இன்டென்ஸாக நம்ம வளருவோம். கொஞ்சம் பெருசு ஆனதுக்கப்புறம் அன்பு நமக்குள்ளே ஒரு பர்ஃபெக்ஷன் அடையும் போது நம்ம சகோதரிகளாக மற்றவங்கள அன்போடு பார்த்து நம்ம முன்மாதிரியாக வாழ்ந்து ஜெபிச்சுட்டு அவங்களுக்காக இது ரெண்டும் வேலை செய்யாதப்ப ஒரு சில வார்த்தைகளை பயன்படுத்தி அவங்கக்கிட்ட அவங்களுடைய தவறுகளை நம்ம எடுத்து சொல்லலாம். ஸோ அதை நம்ம கணவராக இருக்கலாம், மனைவியாக இருக்கலாம், அம்மா அப்பாவாக இருக்கலாம், பிள்ளைங்களாக இருக்கலாம். இந்த ப்ரொசீஜர் தான் நம்ம ஃபாலோ பண்ணணும், இந்த 3 ஸ்டெப்பு. சரி, அதுக்கப்புறம் பாருங்கள் நண்பர்களே, 10ஆம் வசனம் பாருங்கள். லூக்கா 17:10. நாங்கள் சாதாரண பணியாளர்கள் எங்களோட கடமையை தான் செஞ்சோம். நண்பர்கள் எவ்வளோ அழகாக இருக்குது பாருங்களேன். ஆண்டவர் எப்படி நம்மளை நடந்துக்கணும்னு சொல்லாது பாருங்களேன். நம்ம நிறைய நல்லது செய்கிறோம், ஆனால் உடனே என்ன எக்ஸ்பெக்ட் பண்ணுறோம்? உடனே யாரோ மனுஷங்க நம்மளை பாராட்டினா ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. அந்த பாராட்டு வேண்டாமே. நம்ம ஆண்டவருக்காக மறைவாக இருக்கிற அப்பாவுக்காக செய்கிறோம். அதை மறைவாக இருக்கிற அப்பா மட்டும் பார்க்கட்டும். இது மறைவாக இருந்துச்சுன்னா அப்பா மட்டும் பார்க்குறாரு, அவருக்காக மட்டும் செய்கிறோன்னு அர்த்தம். இது மற்றவங்களும் பார்க்கணும், அவங்களும் நம்மளை சொன்னால் நம்ம சந்தோஷப்படுறோன்னா பாதி நம்ம அவங்களுக்காக செய்கிறோம், பாதி கடவுளுக்காக செய்கிறோம். அது நமக்கு வேணுமா அன்பார்ந்தவர்களே? முழுசாக கடவுளுக்காக தானே நம்ம செய்யணும். அவர் மேலே இருக்கிற அன்புக்காக தானே செய்யணும். நம்மளுடைய சுய பெருமைக்காக செய்யக்கூடாது, மற்றவங்கள சந்தோஷப்படுத்துறதுக்காக செய்யக்கூடாதுல்ல. கடவுளுக்காக செய்யணும், கடவுளோட அன்புக்காக செய்யணும். அப்போது அது மறைவாக தான் இருக்கணும், சீக்ரெட்டாக இருக்கணும். வலது கை செய்கிறது இடது கை தெரியக்கூடாதுன்னு ஆண்டவர் சொல்கிறார். ஸோ
எங்களுக்கு எந்த ஒரு எக்ஸ்பெக்டேஷன், நாங்கள் எங்களுடைய கடமையை செஞ்சுட்டு போகிறோம். நம்ம வேறு எந்த ஒரு மனநிலையிலையும் இருக்க முடியாது. பெருசாக செஞ்சுட்டோம், அப்படியே பைபிள் வாசிச்சிட்டோம், அப்படியே 4 ஜெபமாலை ஜெபிச்சிட்டோம், மற்றவங்கள சொல்லி மனம் மாற்றிட்டோம், எதுவுமே நம்ம பண்ணல. நம்ம சும்மா நம்மளுடைய பணியாளருக்கு நம்ம வேலையை பார்க்குறோம். அந்த சைடு அதெல்லாம் செய்ய வைக்கிறது உள்ளேருந்து ஆண்டவர் தான். 14ஆம் வசனம் பாருங்கள். நம்ம அந்த தொழுநோயாளர்கள் தூரத்தில் இருந்தே, ஏன்னா இஸ்ரேலுடைய அந்த சமுதாயத்தில் மோசேவின் சட்டப்படி அவங்க கோயிலேருந்து வெளியே அகற்றப்படுவார்கள். அவர்களுடைய சமுதாயத்திலேருந்து வெளியே அகற்றப்படுவார்கள். லேவியர் 13 எண்ணிக்கை 5 வாசிக்கிறோம். அவங்க திரும்பிய தொழுநோய் நீங்கினதுக்கப்புறம் தான் அவங்க இஸ்ரேலினுடைய அந்த உடன்படிக்கையின் வாழ்க்கைக்குள்ளே வராங்க. மந்தல இந்த தொழுநோய் தான் நம்ம ஒவ்வொரு முறை ஒரு சாவான பாவத்தை செய்யும்போது நம்மளுடைய ஆன்மா இந்த தொழுநோயினால் பாதிக்கப்படுது. அப்போ நம்ம திருச்சபையை விட்டு வெளியேறுகிறோம். ஆண்டவருடைய உடலின் உறுப்புகளாக இருந்த நம்ம அதிலேருந்து துண்டிக்கப்படுறோம். திருப்பி நம்ம பாவ சிந்தனம் செய்யும்போது தான் நம்ம திரும்பவும் ஆண்டவருடைய உடலோட திருச்சபையோடு நம்ம இணைக்கப்படுறோம். அதனால தான் நன்மை வாங்க முடியாது, அதனால தான் நற்கருணை நம்ம வாங்க முடியாது. அப்போ பாருங்கள், நம்ம ஆண்டவர் சில சமயம் பாருங்கள், நீங்கள் போய் எப்படி குணப்படுத்துகிறப்ப நீங்கள் போய் உங்களுக்கு குருவிடம் காண்பீங்களா? அப்படின்னா குருவிடம் எப்போ காமிக்க போகணும்? குணமடைஞ்சிருச்சுன்னா தான் காமிக்க போகணும். அப்போ ஆண்டவர் சொல்கிறாரு, குணமடைஞ்சிருச்சு நம்பிட்டு போங்க அப்படின்றாரு. அப்போனா அப்போ சில விஷயங்கள் அவரோட வாழ்க்கையில் அந்த ஒரு ஃபெய்த்தில், நம்ம விசுவாசத்தில் ஒரு அடி எடுத்து வைக்கணும் போல். அப்போ தான் அது நடக்கும் போல் அன்பார்களே. அதுக்கப்புறம் பாருங்கள் 16ஆம் வசனம், திரும்ப ஆண்டவருடைய கால்கள். நம்ம ஆண்டவர் கேட்குறதுக்கும் அவர் கால் தான், நம்ம பாவத்தை கழுவுறதுக்கும் அவருடைய கால் தான், நன்றி சொல்வதுக்கும் அவர் கால் தான். பாருங்கள், அவருடைய கால்களில் முகம் குப்புற விழுந்து அவருக்கு நன்றி செலுத்தினார். எவ்வளோ அழகாக இருக்குல்ல அன்பார்களே. அவரோ ஒரு சமாரியர், பிறையினத்தவர், ஆனாலும் கூட ஆண்டவருடைய காலில் முகம் குப்புற விழுந்து. யூதர்கள் அதை செய்யலை, ஆண்டவரை தெரிஞ்சவங்க, தோராவை தெரிஞ்சவங்க அதை செய்யலை. ஒரு பிறையினத்தவராகிய அவருக்கு அவ்வளோ ஒரு தாழ்ச்சி இருக்குது. அப்போ எனக்கு திருச்சபையில் இந்த சட்டம் தெரியும், அந்த சட்டம் தெரியும், எனக்கு இந்த பைபிளில் இந்த வசனம் தெரியும், இதெல்லாம் முக்கியம் இல்லை. அவர் காலில் முகம் குப்புற விழுந்து நன்றி செலுத்த முடியுமா? அவருடைய பாதத்தை கண்ணீர்னால் நினச்சி நம்ம பாவத்துக்காக மன்னிப்பு கேட்க முடியுமா? தட் இஸ் வாட் டிஃபைன்ஸ் அ கிறிஸ்டியன். அதுதான் ஒரு கிறிஸ்தவன் அப்படின்றதை அடையாளப்படுத்துகிறது. அந்த தாழ்ச்சியும் அன்பும் இல்லைன்னா ஆண்டவருக்கு அது மற்ற எதுவுமே பிடிக்காது. 23ஆம் வசனம் பாருங்கள், அவர்கள் உங்களிடம் இதோ இங்கே அல்லது அதோ அங்கே என்பார்கள். பாருங்கள், நிறைய முறை பிரிந்து போன ஆண்டவர் வந்துட்டார், சமீபத்தில் உள்ளது. அஃப்கோர்ஸ் ஒரு சில அப்போஸ்தலர்கள் நம்ம பின்னாடி வாசிப்போம் அந்த மாதிரி சொல்லியிருக்காங்க, இல்லைன்னு சொல்லலை. பட் அவங்க எல்லா டைமும் அப்படி சொல்லிட்டுல. உங்களோட ஊழியத்தையும் நீங்கள் இப்படி பண்ணிகிட்டு இருந்தீங்கன்னா ஆண்டவர் அதில் ஃபோக்கஸ் பண்ண வேண்டாம். நம்ம என்ன செய்யணும், அவர் வராருன்னு பயமுறுத்துறது மட்டும் இல்லை, அவர் வருவதற்கு நம்ம என்ன செய்யணுன்றதில் தான் நம்ம அதிகமாக ஃபோக்கஸ் பண்ணணும். இப்படி பயமூர்த்தி, அஃப்கோர்ஸ் பயம் வேணும். ஆண்டவர் மேலே அஞ்சணும், அவருடைய தீர்ப்பு மேலே அஞ்சணும். பட் அதே ஏதோ ரொம்ப ஒரு என்ன சொல்கிறது, ஒரு தூண்டிலாக போட்டு நம்ம அதை பண்ண முடியாது. ஆனால் நீங்கள் போக வேண்டாம், இதோ இங்கே அதோ அங்கேனா ஆண்டவர் சொல்ல பாருங்க. ஆனால் நீங்கள் போக வேண்டாம், அவர்களை பின்தொடரவும் வேண்டாம். இப்படி சொல்கிறவங்களை பின்தொடர வேணான்றார் ஆண்டவர். சரி, 13ஆம் வசனம் பாருங்கள், 33ஆம் வசனம், லூக்கா 17:33. தம் உயிரை காக்க வழி தேடுகிறவரோ அதை இழந்து விடுவார், தம் உயிரை இழப்பவரோ அதை காத்துக்கொள்வார். அன்பந்தலி திரும்ப ஆண்டவர் இதை தான் சொல்லிட்டு இருக்கார். இந்த கான்ட்ராடிக்ஷன் இருந்துகிட்டே இருப்பாருங்க. நம்ம தாழ்த்தினா ஆண்டவர் உயர்த்துவார், நம்ம உயிரை இழந்தால் நம்ம உயிரை காத்துக்குவோம். திரும்பவும் இதுதான் வருது அன்பந்தர்களே. சரி, அதுக்கப்புறம் பாருங்கள், அந்த நேர்மையற்ற அந்த நடுவரும் அந்த கைம்பெண்ணும் பாருங்கள், தாம் தேர்ந்து கொண்டவர்கள், அவரே அந்த நேர்மையற்ற கடவுளை நம்பாத ஒரு மோசமான அந்த அந்த நடுவரே அந்த கைம்பெண்ணுக்கு இரக்கம் காட்டுறாருன்னா அந்த விடாமுயற்சியின் அந்த கைம்பெண்ணினுடைய அந்த ஜெபத்தினால. பாருங்கள், 7ஆம் வசனம் 8ஆம் வசனம் லூக்கா 18 நம்ம வாசிக்கிறோம். தாம் தேர்ந்து கொண்டவர்கள் அள்ளும் பகலும் தம்மை நோக்கி கூக்குரலிடும்போது கடவுள் அவர்களுக்கு நீதி வழங்காமலாக இருப்பார்? அவர்களுக்கு துணை செய்ய காலம் தாழ்த்துவாரா? விரைவிலே அவர்களுக்கு நீதி வழங்க வருவார் என உங்களுக்கு நான் சொல்கிறேன். இதை நம்ம பார்த்தோம். அந்த பார்வையற்றவர் அவர் கூப்பிட்றாரு, மக்கள் உடனே
அமர்த்துறாங்க. அவர் இன்னும் உரக்க கத்துறாரு, தாவீதின் மகனே என்மேல் மனம் இறங்கும்னு சொல்லி இன்னும் உரக்க கத்துறாரு. என்ன நடந்துச்சு? காலம் தாழ்த்தினார் ஆண்டவர், நின்னார். உடனே உனக்கு நான் என்ன செய்ய வேண்டும்? எவ்வளோ எப்பயுமே அந்த அந்த கேள்வி ஆண்டவர் கேட்கும்போது எனக்கு பைபிளை வாசிக்கும்போது என் மனசு அப்படியே ஒரு நிமிஷம் அப்படியே உறைஞ்சு போயிடுது அன்பாந்தர்களே. உனக்கு நான் என்ன செய்ய வேண்டும்? ஆண்டவர் நம்மளை பார்த்து அதை கேட்டால் எப்படி இருக்கும் அன்பாந்தர்களே வாழ்க்கையில்? அவர் எப்போ தான் அந்த மாதிரி கேட்பாருன்னு இருக்குல்ல. அதுக்கப்புறம் பாருங்கள், அந்த பரிசேயருடைய அந்த ஊமையில் பரிசேயர் பாருங்கள், நம்ம 11ஆம் வசனம் நம்ம வாசிக்கிறோம். அவர் நான் இது செய்கிறேன், நான் அது செய்கிறேன், நான் உபவாசம் இருக்கேன். அன்பதில் நம்ம இதெல்லாம் செய்யணும், செய்யாமல் இருக்கக்கூடாது. ஆனால் நம்ம தூய்மையானவர்கள், நான் பெருசாக நல்லா இருக்கேன், நான் 4 ஜெபம் ஜெபிச்சிட்டேன், நான் வந்து கன்ஃபெஷன் போகிறேன், நான் இந்த பக்தி முயற்சி செய்கிறேன். இல்லை அந்த கர்வம் உள்ளே வந்துருச்சுன்னா நம்ம பரிசேயர்கள் ஆயிடுவோம். ஐயோ, அந்த ட்ராப்புக்குள்ளே மட்டும் மாட்டிடவே கூடாது அன்பந்தவர்களே. நம்ம எப்பயுமே மறந்துடக்கூடாது, நம்ம ஒரு மன்னிக்கப்பட்ட பாவி. வி ஆர் அ ஃபர்கிவன் சின்னர். மறந்துடக்கூடாது இந்த டேர்மை. நான் ஒரு பாவி, என்னை மன்னிச்சிட்டார் ஆண்டவர். அந்த ஒரு உணர்வு நமக்குள்ளே இருந்துக்கிட்டே இருக்கணும். நான் எப்பயுமே இன்னும் என் பாவத்திலேருந்து வெளியே வரத்துக்கு முயற்சி செஞ்சுட்டு தான் இருக்கிறேன். அந்த ஒரு உணர்வில் இருக்கணும். அப்படி இல்லைன்னா, அதாவது அந்த வரி தண்டுபவருடைய இதயம் நமக்கு இருக்கணும். பாருங்கள் 13ஆம் வசனம் லூக்கா 18. ஆனால் வரி தண்டுபவரோ தொலையில் நின்று கொண்டு, அந்த ஒரு வசனமே எவ்வளோ ஆண்டவருக்கு உகந்த ஒரு செயல் பாருங்களேன். ஆண்டவர்கிட்ட நெருங்க தகுதி இல்லாமல் தொலையில் நின்று கொண்டு வானத்தை அனார்ந்து பார்க்க கூட துணியாமல் தம் மார்பில் அடித்து கொண்டு, கடவுளே பாவியாகி என் மீது இறங்கும் என்றார். இதுதான் ஜீசஸ் ப்ரேயர்னு சொல்லுவாங்க அன்பர்களே. இது நம்ம ஜெபமாலையில் ஜெபிக்கலாம். பொறுமையாக ஒவ்வொரு மணியாக நற்கருணை பிரசன்னத்தில் போய் அங்கே தான் ஆண்டவருடைய பாதம் இருக்கு இல்லையா? அங்கே போயிட்டு ஆண்டவர்கிட்ட முகம் குப்புற விழுந்து, ஆண்டவரே பாவியாக என் மேல் மனம் இறங்கும். ஏதோ சும்மா டயலாக் இல்லை, மனசிலிருந்து உணர்ந்து சொல்லலாம் அன்பாளர்களே. பாவியாக என் மேல் மனம் இறங்கும். ஆண்டவர் சொல்வார், எனக்கு உன்னை ரொம்ப பிடிச்சிருக்கு, நீ 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 நேர்மையாளனா என்னுடைய பார்வையில் இருக்கிற, போ. நம்மளையே நம்ம நேர்மையாளர் நினச்சிக்கிட்டோன்னா ஆண்டவருடைய பார்வையில் பாவியாக இருக்கிறோம். நம்மளுடைய பாவத்தை நம்ம பார்த்து ஆண்டவர்கிட்ட போக தகுதி இல்லாமல் ஆனாலும் போய் நின்னோன்னா ஆண்டவர் நம்மை நேர்மையாளராக மாற்றி அனுப்புகிறார். இவ்வளோதான் டிஃப்ரென்ஸ் அன்பர்களே. 17ஆம் வசனம் பாருங்கள். இறையாட்சியை சிறு பிள்ளையைப் போல கொள்ளாதோர் அதற்கு உட்பட மாட்டார்கள் என நான் உறுதியாக உங்களுக்கு சொல்கிறேன். முதல்ல அப்போ ஒரு குழந்தைக்கு நம்ம ஏற்கனவே பார்த்துட்டோம், இதெல்லாம் நம்ம விளக்கு வரையில். அது நிறைய கேள்விகள் கேட்கும், நிறையா அதுக்கு சந்தேகம் இருக்கும். எதுக்கு ஆண்டவர் தப்பு, நான் அதெல்லாம் நம்பலன்றதுக்கு இல்லை, நம்பும். ஆனால் அதை புரிஞ்சு கொள்ள ட்ரை பண்ணும். அந்த மனநிலையில் ஆண்டவருடைய ஒவ்வொரு வசனத்தையும் நம்ம எதிர்கொள்ளணும். அது எப்படி, இது எப்படி? 2 விதம் இருக்குது. மாதாவும் கேட்டாங்க, இது எப்படி நிகழும்னு. சக்கரியாவும் கேட்டார், இது எப்படி நிகழும்னு. 2க்கும் வித்தியாசம் இருக்குது. மாதா நம்பிட்டு அந்த தெளிவு கேட்டாங்க. சக்கரியா நம்பாமல் அது எப்படி நடக்கும்னு சொல்லி அந்த 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 வசனத்தையே அவர் சந்தேகப்பட்டார். அவ்வளோதான் வித்தியாசம் அன்பார்ந்தவர்களே. அதே போல் அந்த குழந்தையை போல் அந்த சின்ன அந்த ஒரு ஸ்டேச்சர், அதாவது பிறந்த குழந்தைக்கு கொஞ்சம் தற்போதைக்கு பிறந்த அந்த ஒரு குழந்தை, பிறந்து கொஞ்ச நாட்களே ஆன அந்த ஒரு குழந்தையை தான் அந்த ஆண்டவர் அங்கே அந்த கிரேக்க வார்த்தையை பயன்படுத்துகிறாராம். அப்போ அப்படிப்பட்ட ஒரு நிலையில், பாவமே அறியாத ஒரு நிலையில் நம்ம இருக்கிறோமா? அப்படிப்பட்ட ஒரு நிலையில் தான் நம்ம மனசு இருக்கணும். பாவத்தை பொறுத்த மட்டில் குழந்தை, சிந்திக்கிறத பொறுத்த மட்டில் முதிர்ச்சியானவர்களாக நம்ம சிந்திக்கணும். 19ஆம் வசனம் பாருங்கள். நான் நல்லவன் என ஏன் சொல்கிறீர்? கடவுள் ஒருவரை தவிர நல்லவர் எவரும் இல்லையே. அன்பர்களே, இந்த வசனத்தை நம்ம மாதாவுக்கும் பயன்படுத்தலாம். எப்படி? உமக்கு பாலூட்டி உண்மை பெற்றெடுத்த அந்த தாய் பேறு பெற்றோர் சொல்லும்போது, அதை விட பேறு பெற்றவர் ஆண்டவருடைய வார்த்தையை கேட்டு அதன்படி நடக்கிறவர்னு ஆண்டவர் சொல்லும்போது, நம்ம ஏற்கனவே பார்த்தோம், அங்கே மாதாவை பேறு பெற்றவர் இல்லைன்னு ஆண்டவர் சொல்லலை, அவங்க ஏன் பேறு பெற்றவர்கள் அப்படின்னு இன்னும் ஆழப்படுத்தி புரிய வைக்கிறாரு. நீ சொல்கிறது கரெக்டு தான், ஆனால் நீ என்ன சொல்கிறத உணர்ந்து சொல்கிறியா? அவங்க என்ன உடல் அளவில் பெற்றெடுத்ததுனால பேறு பெற்றவர்கள் இல்லை, அவங்க என்ன
அதுக்கு முன்னாடியே ஆண்டவருக்கு கீழ்ப்படிஞ்சு அதை விசுவசித்து, ஆண்டவருடைய வார்த்தையை கேட்டு அதை விசுவசித்து அதுக்கு கீழ்ப்படிஞ்சதுனால, அதன்படி நடந்ததுனால ஆல்ரெடி அவங்க என் அம்மாவை ஆயிட்டாங்க ஆவியில். அதுக்கப்புறம் தான் அவங்க உடலில் என் அம்மாவை ஆனாங்கன்னு சொல்லி ஆண்டவர் சொல்கிறார். ஸோ அதே போல் தான் எங்கள் ஆண்டவர் கேட்குறாரு, என்னையே நான் நல்லவன் என்ன ஏன் சொல்கிறீர்? கடவுள் ஒருவரை தவிர நல்லவர் எவரும் இல்லையே. அப்படின்னா ஆண்டவர் என்ன சொல்ல வர்றாருன்னா, நீ என்ன கூப்பிட்றன்னு போல புரியுதா? என்னை போதகரேன்னு சொல்கிற, ஆனால் அதுக்கப்புறம் நல்ல போதகரேன்னு சொல்கிற. நல்லவர்னா கடவுள் மட்டும்தான் நல்லவர், ஆனால் நீ என்னை போதகர்னு சொல்கிறியே அப்படின்றார் ஆண்டவர். அப்படி என்னை நல்லவர்னு கூப்பிட்டினா என்னை கடவுளாக ஏற்றுக்கொள்கிறாயா? கடவுள் ஒருவரே நல்லவர். அப்போ புரியுதா அன்பர்களே? இந்த வசனத்துக்கெலாம் நம்ம விளக்கம் கொடுக்கலனா இதவே இஸ்லாமியர்கள் எடுத்து நம்ம இஸ்லாமிய சகோதரர்கள்னு சொல்லுவாங்க, பாருங்கள் ஆண்டவர் அவரே நல்லவர் இல்லைன்னு சொல்கிறாரு அப்படின்ட்டுருவாங்க. ஆண்டவர் என்ன சொல்ல வர்றாரு? நீ நல்லவர்னு என்ன சொல்கிறீன்னா கடவுள் ஒருவர் தான் நல்லவர். நீ என்ன சொல்கிறது புரிஞ்சுக்கிட்டு தான் சொல்கிறியா? ஆண்டவர் அதுதான் சொல்கிறாரு. அப்போது என்னை நீ நல்லவர்னு சொல்லி என்னை நீ அப்படி தாஜா பண்ணாத. நீ நல்லவர்னு என்ன நினைக்கிறீன்னா நீ நான் கடவுளுன்னு என்ன. நான் கடவுள் அப்படின்னா உன் சொத்தை எல்லாத்தையும் விட்டுட்டு என்னை ஃபாலோ பண்ணி பார்ப்போம். எல்லாத்தையும் விட்டுட்டு என்னை ஃபாலோ பண்ணுவேன். ஏன்னா நான் கடவுள் இல்லை. இப்போ என்னை ஃபாலோ பண்ணுவான்னா அப்பா ஒரு பாருங்கள் 23ஆம் வசனம் சொல்கிறது, இவற்றை கேட்ட அவர் மிகவும் வருத்தமுற்றார், ஏனெனில் அவர் மிகுந்த செல்வம் உடையவராக இருந்தார். சக்கையுக்கும் செல்வம் இருந்துச்சு, நம்ம ஏற்கனவே பார்த்தோம் துவக்க உரையில். ஆனால் அந்த செல்வத்தோடு அவர் மனசு இல்லை. அவர் மனசை பொறுத்த வரைக்கும் அவர் செல்வம் ஆண்டவர் இயேசு. ஆனால் அந்த செல்வந்தரை பொறுத்த வரைக்கும் அவருடைய மனசு அந்த செல்வத்தின் மேலே தான் இருந்துச்சு. லிட்ரலாக இதை புனிதர்களும் துறவற வாழ்க்கைக்கு வரக்கூடிய குருக்கள் கன்னியர்களும் இந்த ஏழ்மை அப்படின்ற அந்த ஒரு வார்த்தை பாடம் எடுக்கிறாங்க. அவங்களுக்குன்னு எந்த ஒரு சொத்துமே அவங்க வச்சுக்க முடியாது, அவங்க பேரில் எதுவுமே இருக்க முடியாது. அவங்களுக்குன்னு அன்றாட வாழ்க்கையை தரக்கூடிய அந்த காசை வச்சு அவங்க ஓட்டணும் செலவுக்கு. அவங்களுடைய அன்றாட பர்சனல் செலவு அவ்வளோதான், மற்றபடி அவங்கள பணிக்கு தேவைப்படுற செலவு அவ்வளோதான். ஸோ இவங்களாம் லிட்ரலாக அவங்களுடைய சொத்தை விற்று கொடுத்துட்டு வந்துட்டாங்க, அது எங்களுக்கு வேண்டாம்னு சொல்லிட்டு. இப்போ குடும்ப வாழ்க்கையில் இருக்கிற நம்ம இதை பண்ண முடியாது. அப்போ நம்ம என்ன பண்ணலாம்? பணத்தின் மேலே நம்பிக்கை வைக்க வேண்டாம். இது திரும்ப பைபிள் இது தான் சொல்லுது, தயவு செஞ்சு பணத்தின் மேலே நம்பிக்கை வைக்காதீங்க. 1,00,000 இருக்குது, திடீர்னு தொலைஞ்சு போச்சு, பயப்பட வேண்டாம். இது என்னடா சொல்கிறதுக்கு டிஃப்ரெண்ட்டாக இருக்குது அப்படின்னு சொல்லி இல்லை உண்மையாலுமே அந்த மனநிலையை அடையணும் அன்பர்களே. நானுமே இதை பேசிகிட்டு இருக்கேன், எனக்குமே இது ஒரு சவால் தான். 1,00,000 தொலைஞ்சு போயிட்டா மேபி வருத்தப்படலாம், ஐயோ நம்ம இந்த மாதிரி கேர்லெஸ்ஸாக இருந்துட்டோமேன்னு சொல்லிட்டு கேர்லெஸ்ஸாக இருந்ததுக்காக வருத்தப்படலாம். ஆனால் நிறைய பேர் அதில் அப்படியே அப்சஸ் ஆயிடுவோம், ஐயோ இது இப்படி ஆயிடுச்சு அப்படி ஆயிடுச்சு. இல்லை அப்படி சொல்ல முடியாது. அது ஓகே தொலைஞ்சு போச்சு, எனக்கு அது அஃப்கோர்ஸ் நான் அந்த மாதிரி பண்ணிடக்கூடாது, நான் கேர்லெஸ்ஸாக இருந்துக்கூடாது, இல்லை எல்லாமே ஏதோ ஒரு காரணத்தில் அது தொலைஞ்சு போச்சு. பட் இப்போது அதை நினச்சி நான் ரொம்ப நாளைக்கு அதை இப்படி ஆயிடுச்சு அப்படி ஆயிடுச்சுன்னு வருத்தப்பட்டுட்டு இருந்தோன்னா உண்மையிலேயே கசப்பு அப்படி மனக்கசப்படைஞ்சோன்னா அது மேலே ஓவராக நம்பிக்கை வச்சுருக்கோம். ஓகே அது ஒன்றும் இல்லை, போயிடுச்சு அவ்வளோதான், அது ஒரு பணம். என் நம்பிக்கை கடவுள் மேலே இருக்குது. அவர் எனக்கு திரும்பவும் இன்னும் 1,00,000 10,00,000 10 கோடி கூட ஆண்டவரால் கொடுக்க முடியும் எனக்கு. அவரை நம்புவோம். என்னுடைய செல்வம் ஆண்டவர் இயேசு. அதுக்கப்புறம் பாருங்கள் 29லேருந்து 30ஆம் வசனம், உறுதியாக உங்களுக்கு சொல்கிறேன், இறையாட்சியின் பொருட்டு வீட்டையோ மனைவியையோ சகோதர சகோதரிகளையோ பெற்றோரையோ பிள்ளைகளையோ விட்டு விடுவோர் எவரும் இம்மையிலும் பன்மடங்கும் மறுமையில் நிலை வாழ்வையும் பெறாமல் போகார். நம்ம ஏற்கனவே பார்த்தோம் இது மற்ற நற்செய்தியிலும். ஸோ இந்த வாழ்க்கையிலையும் நமக்கு பல மடங்கு இதே போல் நீ அம்மா அப்பா விட்டுட்டே உனக்கு நிறைய அம்மா அப்பா இருப்பாங்க. உனக்கு நீ மனைவியே வேண்டான்னு வரியா, உனக்கு திருச்சபையே உனக்கு மனைவியாக இருக்கும். உனக்கு சகோதர சகோதரிகள் எல்லாத்தையும் விட்டுட்டு உனக்கு பல ஆயிரம் சகோதர சகோதரிகள் கிடைப்பாங்க. உனக்கு பிள்ளைகள் வேணாம்னு வரியா, உனக்கு எல்லாருமே பிள்ளைகளாக இருப்பாங்க. உன்னை எல்லாருமே ஃபாதர்னு கூப்பிடுவாங்க, உன்னை எல்லாருமே மதர்னு கூப்பிடுவாங்க, சிஸ்டர்னு கூப்பிடுவாங்க. இம்மையில் பன்மடங்கு கிடைக்கும், மறுமையில் என்ன கிடைக்கும்? நிலைவாழ்வும் பெறாமல் போக மாட்டார். அப்போ பாருங்க அன்பர்களே, எல்லாத்தையும் விட்டுட்டு இந்த துறவற வாழ்க்கைக்கு வரவங்களுக்கு குருத்துவ கண்ணீர்களாக வருகிறவர்களுக்கு ஆண்டவர் அழைப்பு வச்சுருக்காங்க. ஆல்ரெடி இட் இஸ் ப்ரீ டெஸ்டைன்ட், அவங்களுக்கு நிலைவாழ்வு இருக்குது பாருங்களேன். அப்போ அந்த அழைப்புக்கு ஏற்ற மாதிரி வாழ்ந்தா மட்டும் போதும், ஆட்டோமேட்டிக்காக நம்ம நிலைவாழ்வு உறுதியாக இருக்குது, டோர் ஓப்பனாக இருக்குது.
குருக்கள் கன்னியர்களுக்கு இது மிக 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 ஒரு ஊக்கமூட்டக்கூடிய ஒரு வசனமாக இருக்கும் அன்பர்களே. 31ஆம் வசனம் பாருங்கள். இந்த சன் ஆஃப் மேன், மானிட மகன் துன்புறணும், மானிட மகன் துன்பு. அன்பர்களே, இது பழைய ஏற்பாட்டில் கிட்டத்தட்ட 100 முறை வருதான் இந்த மானிட மகன்ற அந்த வார்த்தை. அது மெயினாக எங்கே வருது? சாதாரண ஒரு மனுஷன் அப்படின்றது குறிக்கிறதுல வருதான். இன்னைக்கு 23, யோபு 25, திருப்பாடல் 8, சீராக்கு 17. அதே மாதிரி இது இறைவாக்கினர்களுக்கும் இதை ஒப்பிடலாம். எசேக்கியேல் 2:1-3, மானிட மகனே. தானியேல் 8:17. இதெல்லாம் பாருங்கள், சாதாரண இறைவாக்கினர்கள். நாங்கள் சாதாரண ஒரு மனுஷன் அப்படின்னா ஆண்டவர் இது எதுக்கு சொல்கிறாரு? 2 காரணத்துக்காக சொல்கிறார். ஒன்று, அவருடைய மனித தன்மையை குறிக்கிறதுக்காக மானிட மகன் சொல்கிறார். அவர் உடலிலான ரத்தத்தினாலும் மாமிசத்தினாலும் உருவாயிருக்கப்பட்டிருக்கிறார். மனுஷங்களை போல் அவர் தூங்குறார், மனுஷங்க போல் சாப்பிட்றாரு, குடிக்கிறாரு, துன்புறுகிறார், சோதிக்கப்படுகிறார், ஏன் சாவை கூட சந்திக்கிறார். ஸோ இதெல்லாம் குறிக்கக்கூடிய வகையில் இருக்குது அன்பானவர்களே. ஆனால் அது மட்டும் இல்லை, ஆண்டவர் இந்த மானிட மகனை வேற ஒரு இடத்துல அவருடைய இறைத்தன்மையை குறிக்கிறதுக்கும் பயன்படுத்துகிறார். உதாரணத்துக்கு, மானிட மகனுக்கு பாவங்களை மன்னிக்கிற அதிகாரம் உண்டு. மார்க் 2:10 வாசிக்கிறோம். ஓய்வு நாளை விட பெரியவர் மானிட மகன்றார். ஓய்வு நாளும் மானிட மகனுக்கு கட்டுப்பட்டதேன்றார் மார்க் 2:28. அதுக்கப்புறம் மனிதர்களை தீர்ப்பிடுவதற்கு மானிட மகனுக்கு தான் ஆண்டவர் உரிமையை கொடுத்துருக்காருன்னு சொல்லி யோவான் 5:27 நம்ம வாசிக்கிறோம். அதே போல் அவர் விண்ணகத்திலேருந்து இறங்கி வந்திருக்கிறாரு, மானிட மகன் தான் இறங்கி வந்தார் அப்படின்றதுக்கும் அவர் யோவான் 3:31 மானிட மகனை தான் பயன்படுத்துகிறார். ஸோ இதெல்லாம் பார்த்தோம் அப்படின்னாக்கா நண்பர்களே, மானிட மகனுடைய இறைத்தன்மையை வெளிப்படுத்துகிற மாதிரி இருக்குது. அப்போ இது எங்கே இருக்குது? பழைய பாட்டில் இதுக்கான ஆன்சர் இருக்குது. தானியேல் 7:1-28 ஒரு மானிட மகனை அவர் பார்க்குறார். அவருக்கு எல்லா ஆட்சி உரிமையும் கொடுக்கப்பட்டிருக்கு. அவர் விண்ணகத்தில் அரியணையில் அமர்ந்திருக்கிறார். யார் அது அரியணையில் அமர்ந்திருப்பார்? விண்ணகத்தில் கடவுள் மட்டும்தான். அதுக்கு ஒரு மேகத்தின் மீது அவர் இறங்கி வருகிறார். யார் அவர்? கடவுள் மட்டும்தான். ஸோ அங்கே இடத்துல மானிட மகன்ற வார்த்தை பயன்படுத்தப்பட்டிருக்கு. ஸோ அவருடைய இறைத்தன்மையை ஆண்டவர் வெளிப்படுத்தும் போதும் மானிட மகன் சொல்கிறார். ஸோ இந்த மானிட மகன் சன் ஆஃப் மேன் அப்படின்ற அந்த வார்த்தை அவருடைய மனுஷத்தன்மையும் இறைத்தன்மையும் ஒரே நேரத்தில் ஆண்டவர் சுட்டி காட்டுவதற்காக இந்த வார்த்தையை அடிக்கடி பயன்படுத்துகிறார் நண்பர்களே. நற்செய்தியில் அவருக்கு பிடிச்ச டைட்டில்னே சொல்லலாம். ஆண்டவர் அவரையே எப்படி நேசித்து கூப்பிட்டுக்கிட்டார்னா மானிட மகன். சரி, 37-38 வசனங்கள் பாருங்கள் நண்பர்களே. அந்த அழகான அந்த பார்வையற்றவர் அந்த அவருடைய பார்வையை பெறுகிறார். இது மார்க் நற்செய்தியில் பார்ட்டிமேயுன்னு அவரோட பேர் கூறப்படுது நண்பர்களே. இந்த பார்வையற்றவர் பாருங்கள், எல்லாருக்கும் பார்வை இருக்குது, ஆனால் ஆண்டவர் யாருன்னு அவங்க தெரிஞ்சுக்கல. இவருக்கு பார்வையே இல்லை, ஆனால் ஆண்டவர் யாருன்னு இவருக்கு தான் நல்லா கிளியராக தெரியுது. பாருங்கள், நாசரேத்து இயேசு போய்கொண்டு இருக்கிறார் என்று அவருக்கு தெரிவித்தார்கள். அன்பதில் இந்த மாதிரி கடவுள் நம்ம வாழ்க்கையில் இடைப்படுறது நமக்கு தெரிய வரும். இது ஜீசஸ் தான் அப்படின்னு சொல்லிட்டு, ஐயோ இது உண்மையிலே அற்புதங்க, என் வாழ்க்கையில் கடவுள் தான் நிகழ்த்தியிருக்கார் தெரிய வருதில்ல. ஆண்டவர் தான் நம்ம வாழ்க்கையில் உள்ளே வந்துக்கிட்டு இருக்காருன்னு தெரிய வருதில்ல. என்ன பண்ணணும்? அவர் பாருங்கள் 38ஆம் வசனத்தில், உடனே அவர், இயேசுவே தாவீதின் மகனே எனக்கு இறங்கும் என்று கூக்குரலிட்டார். நம்ம என்ன திரும்ப பண்ணுறோம்னாலே, அவர் போகிறாருன்னு தெரியுது, எல்லாம் அக்னாலேஜ் பண்ணுறோம், ஓ இயேசு தானா, ஃபைன் சூப்பர். ஆனால் நம்ம அந்த கூக்குரலிட மாட்டேங்கிறோம் உடனே. அப்படின்னா என்ன? நம்ம உடனே இறங்கி நம்ம தபத்தை நம்ம அதிகரிக்க மாட்டேங்கிறோம், ஒருத்தல் முயற்சிகளை அதிகரிக்க மாட்டேங்கிறோம். ஆண்டவர் இன்னும் அதிகமாக பைபிளை வாசித்து தேட மாட்டேங்கிறோம். ஓ ஆண்டவர் நீங்கள் இவ்வளோ அற்புதம் செஞ்சுட்டாரா, நான் இன்னும் அதிகமாக பைபிளை வாசிக்க அனுப்புவேன், நான் அவரை பற்றி இன்னும் புனிதர்களை பற்றி இன்னும் நான் படித்து அவங்க எப்படி அன்பு செஞ்சாங்கன்னு கற்றுக்கிட்டு அதே போல் நான் ஆண்டவரையும் மாதாவையும் அன்பு செய்வேன். யோசிக்க மாட்டேங்கிறோம். அதுக்கப்புறம் பாருங்கள், அந்த மக்கள் அவரை உடனே அதட்டுறாங்க. அவர் என்ன பண்ணுறாரு? இன்னும் ஒருத்த குரலை கத்துறாரு. புனித அகஸ்தீன் அவர் சொல்கிறாரு, இதே போல் இந்த மக்கள் எப்படி தடுக்கிறாங்களோ அதே போல் நம்மளும் நம்ம ஆன்மீக வாழ்க்கையில் கடவுள்கிட்ட நெருங்க முயற்சிக்கும் போது மக்கள் தடுப்பாங்க. நம்ம என்ன பண்ணணும்? இன்னும் உரத்த குரல் கற்றணும். இன்னும் நம்மளுடைய ஆண்டவரை தேடக்கூடிய அந்த செயல்களை இன்னும் அதிகரிக்கணும். இன்னும் திருப்பயணங்கள் போகணும், இன்னும் ஒரு ரெட்ரீட்டு போகணும். இந்த நம்ம சூழல்களும் நம்மளுடைய பாவ நிலைகளும் வாழ்க்கையில் இருக்கக்கூடிய பிரச்சனைகளும் தடைகளும் இப்படி நம்மளை அமிழ்த்த ட்ரை பண்ணால் இன்னும் ஒருத்த குரலில் இன்னும் கத்தணும்.
ஆண்டவரே என் மேலே மனம் இறங்க அப்படின்னு சொல்லி நேர்மையற்ற அந்த நடுவரே இறக்கம் காட்டினார்னா நம்மளை அன்பு செய்கிற அப்பா காலம் தாழ்த்துவாரா? தாழ்த்த மாட்டார். அதுக்கப்புறம் பாருங்கள் நண்பர்களே, 41ஆம் வசனம் 42ஆம் வசனம், அப்படி நம்ம முயற்சி செய்யும்போது ஆண்டவர் என்ன பண்ணுவார்? இயேசு நின்றார். எவ்வளோ அழகான ஒரு வார்த்தை இல்லை? நம்ம வாழ்க்கையில் ஆண்டவர் அப்படி நின்று நம்மளை பார்த்தாருன்னா போதும். மாதாக்கிட்ட கேட்போம், அம்மா ஆண்டவரை நின்று பார்க்க சொல்லுங்கம்மா. நீங்கள் பார்த்தீங்கன்னா போதும், ஆண்டவர் உங்களுக்குள்ளே இருக்கார், நீங்கள் ஆண்டவருக்குள்ளே இருக்கீங்க. ஒரு முறை என்னை திரும்பி பார்ப்பீங்களாம்மா? நின்று பார்ப்பீங்களா? அவர் கேட்குறாரு, நான் உமக்கு என்ன செய்ய வேண்டும் என விரும்புகிறீர்? இஃப் வி கேன் கெட் ஜீசஸ் டு ஆஸ்க் திஸ் கொஷின், ஆண்டவர் மட்டும் இந்த கேள்வியை நம்ம கேட்க வச்சிட்டோன்னா போதும் அன்பாந்தர்களே. அதற்கு அவர் என்ன பதில் சொல்கிறார் பாருங்களேன், ஆண்டவரே நான் மீண்டும் பார்வை பெற வேண்டும். அன்பாந்தர்களே, நம்ம வாழ்க்கையில் நிறைய அந்த மாதிரி பிரச்சனைகள் இருக்குது. அந்த பார்ட்டிமேயுக்கு இருந்த மாதிரி அதோடு வாழ்கிறதுக்கு, சகிச்சுக்கிட்டு வாழ்கிறதுக்கு நம்ம பழகிட்டுருக்கோம். இல்லை, அன்கம்ஃபர்டபுளாக ஃபீல் பண்ணணும், இதை விட்டு வெளியே வரத்துக்கு முட்டி மோதணும். சூழ்நிலைகளும் மக்களும் நோயும் வாழ்க்கையில் தடைகளும் நம்மளை அமிழ்த்தினாலும் நம்ம இன்னும் ஒரு குரல்ல நம்மளோட முயற்சிகள்லாம் எடுக்கணும். ஒரு ஜமால 10 10 உபவாசம், 10 தினமும் திருப்பலி, நற்கருணை சந்திப்பு, தானம், தர்மம் எல்லாத்தையுமே பண்ண ஆரம்பிக்கணும். அவர் நின்று, நான் உனக்கு என்ன செய்யணும், ஏன் இப்படி கூப்பிட்டுக்கிட்டே இருக்க, உனக்கு என்னப்பா வேணும்னு கேட்கும்போது, ஆண்டவர் எனக்கு இந்த பிரச்சனை இருக்குது, எனக்கு இதுலேருந்து ஒரு விடுதலை வேணும், நான் மீண்டும் பார்வை பெற வேண்டும் ஆண்டவரே, என்னால் பார்க்காம இருக்க முடியல. அதுக்கு பழகிடக்கூடாது அன்பாந்தர்களே. வி ஹேவ் டு கீப் புஷிங். ஆண்டவர்கிட்ட கேட்டு தான் இருக்கணும். பழகிட வேண்டாம். துன்பங்களையும் கஷ்டங்களையும் அதை அப்படியே அனுசரிச்சுட்டு போகிற வேண்டாம். அதிலேருந்து வெளியே வர ஆண்டவர்கிட்ட கேட்போம். பாவத்திலேருந்து வெளியே வர கேட்போம். ஆண்டவர் உடனே சொல்கிறார், பார்வை பெறுக. உடனடியாக அவர் பார்வை பெறுகிறார். கடவுளை போற்றி புகழ்கிறார். அழகான ஒரு நிகழ்வு பாருங்களேன். அதுக்கப்புறம் பாருங்கள், உடனே அடுத்த ஆண்டவர் நகர்றாரு பாருங்கள். 19ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம், இயேசு எரிகோவுக்கு சென்று அந்நகர் வழியே போய் கொண்டிருந்தார். முதலில் நம்ம ஏற்கனவே பார்த்தோம், எரிகோனாவே பாவத்தை குறிக்கக்கூடியது, நம்மளுடைய பாவ நிலையை குறிக்கூடியது. நம்ம பாவ நிலையை அவர் தெரிஞ்சு தான் உள்ளே வரார். பேதுரு பாவின்னு தெரிஞ்சு தான் அவர் படகுக்குள்ளே வரார். அவங்க வீட்டில் மாமியார் நோயுற்று இருக்கிற தெரிஞ்சு தான் வீட்டுக்குள்ளே வராரு. அவர் வீட்டுக்குள்ளே வராரு. அவர் எரிகோவுக்கு வராருன்னா அங்கே சக்கை இருக்கிறார்னு தெரியும். நம்ம மனசு சக்கை மாதிரி ஆண்டவரை தேடுதா பாருங்க. 3ஆம் வசனம் சொல்லுது, இயேசு யார் என்று அவர் பார்க்க விரும்பினார். நம்ம உண்மையிலே ஆண்டவரை பார்க்க விரும்புகிறோமா? இல்லையே. நம்ம சுயநலத்துக்காக தானே ஆண்டவர்கிட்ட கேட்டிருக்கோம். இது வேணும் அது வேணும்னு கேட்குறோமே. ஆண்டவரே நான் உங்களை பார்க்கணும், நான் மீண்டும் பார்வை பெறணும். எதுக்கு? நான் பார்க்கணுங்கிறதுக்குல உங்களை பார்க்கணும். அஃப்கோர்ஸ் நான் இந்த உலகத்தை பார்க்கணுன்னு ஆசைப்பட்றேன். ஆனால் எனக்கு மெயினாக நீங்கள் பார்க்கணுன்றது, இந்த நாசரேத்து இயேசு யாருன்னு நான் பார்க்கணும். அப்போ ஒரு வித்தியாசம் இருக்குது பாருங்களேன். நான் பார்வை பெறணும், எனக்கு பார்வை பெறணுங்கிறதுக்காக இல்லை, உங்களை பார்க்கணுங்கிறதுக்காக நான் பார்வை பெறணும். நீங்கள் யாருன்னு நான் பார்க்க விரும்புகிறேன். பார்ட்டிமேயும் அதை விரும்பினார், சக்கையும் அதை தான் விரும்பினார். பார்ட்டிமேயுவுக்கு கண்ணு தெரியல, அவர் பார்க்க விரும்பினார். சக்கையு குள்ளமாக இருந்தார், அவர் பார்க்க விரும்பினார். நிறைய பேருக்கு ஆண்டவரை பார்க்க விருப்பம் இல்லை அன்பாந்தர்களே. அவர் கொடுக்குற பொருளை தான் பார்க்க விருப்பம் இருக்குது, அவர் கொடுக்குற ஆசீர்வாதங்களை பார்க்க விருப்பம் இருக்குது, அவரை பார்க்க விருப்பம் இல்லை. எல்லாருமே அந்த மாதிரி ஒரு நிலையில தான் வரும். கொஞ்சம் கொஞ்சமாக நம்ம வளரணும்ல, ஆவிக்குரிய வாழ்க்கையில் முதிர்ச்சி அடையணும்ல. இன்னமும் அவர் கொடுக்குற கையை மட்டும் தான் பார்ப்போமா? அவரை பார்க்க எப்போ விரும்புவோம்? அவருக்கு சக்கேயுக்கு அவர் குள்ளமாக இருந்தார் பாருங்கள். மக்கள் திரளாய் கூடியிருந்ததாலும் அவர் பார்க்க முடியவில்லை, ஏனெனில் சக்கேயு குட்டையாய் இருந்தார். நமக்கு என்னென்ன பிரச்சனை இருக்குது? நம்மளால் ஒருநிலைப்படுத்தி ஜெபமால ஜெபிக்க முடியல. நம்மளுடைய அந்த ஒரு குட்டையாக இருக்கிற தன்மை தான், நம்மளுடைய ஹைட்டு குறையாக இருக்கிறது அதில் இருக்குது. நம்மளால் கன்சிஸ்டண்ட்டாக ப்ரே பண்ண முடியல, பைபிளை வாசி புரிஞ்சிக்க முடியல. உடம்புல பிரச்சனை இருக்குது, மனசில் பிரச்சனை இருக்குது.
நிறைய பிரச்சனைகள் இருக்குது ஆண்டவர்கிட்ட நிற்க முடியாமல். வீட்டில் ப்ராப்ளம், உறவுகளில் எது வேணா இருக்கலாம். இது எல்லாமே சக்கியு குட்டையாக இருந்தார். மக்களும் திரளாக இருக்கிறாங்க. சூழ்நிலை பிரச்சனை, தன் உடம்புல பிரச்சனை, மனசில் பிரச்சனை, ஆன்மாவில் பிரச்சனை. ஆனால் அவர் என்ன தெரியுமா பண்ணார்? 4ஆம் வசனம் சொல்லுது, அவர் முன்னே ஓடி போய் அவரை பார்ப்பதுக்கு ஒரு காட்டு அத்தி மரத்தில் ஏறிக்கொண்டார். இயேசு அவ்வழியே தான் வரவிருந்தார். முதல்ல இந்த பிரச்சனையெல்லாம் பிரச்சனை பிரச்சனை பிரச்சனை, வெளியில் பிரச்சனை, உள்ள பிரச்சனை, உடம்புல பிரச்சனை, வாழ்க்கையில் பிரச்சனை, தடைகள், நோய்கள், பாவ அடிமைத்தனங்கள். ஆனால் அவர் முன்னே ஓடி போனார். இது எல்லாத்தையும் தாண்டி அந்த மக்கள் தானே பிரச்சனை இருக்குன்னு அது முன்னாடி ஓடி போவேன். என் குட்டையாக இருக்கிறது தானே பிரச்சனை இருக்குன்னு ஒரு மரத்து மேலே ஏறுவேன். எல்லாத்துக்கும் ஒரு சொல்யூஷன் கண்டுபிடிச்சார். ஏன் தெரியுமா? ஹீ வாண்டட் டு see ஜீசஸ். அவ்வளவுதான். அவர் ஆண்டவரை பார்க்க விரும்பினார். அப்போ பாருங்கள் நண்பர்களே, நம்ம எப்படியோ கஷ்டப்பட்டு உபவாசம் இருக்கிறோம். நம்ம 4 ஜெபமாலை ஜெபிக்கிறோம், கன்ஃபெஷன் போகிறோம், திரும்ப ஒரே பாவத்தை சொல்கிறோம். we know that. நம்ம ஓடி போக ட்ரை பண்ணுறோம். நம்ம அத்தி மரத்து மேலே ஏற ட்ரை பண்ணிகிட்ருக்கோம். முட்டி மோதி முடியலனாலும் பைபிளை வாசிக்க ட்ரை பண்ணுறோம். புனிதருடைய வாழ்க்கையை வாசிக்க ட்ரை பண்ணுறோம். இது எல்லாம் நம்ம பாவ அடிமைத்தனத்திலிருந்து வெளியே வரத்துக்கு நம்ம எவ்வளவோ முயற்சிகள் செய்கிறோம். சிந்தனைகளை ஒரு நிலைப்படுத்த ட்ரை பண்ணுறோம், கண்களை திருப்பிக்கொள்ள ட்ரை பண்ணுறோம், வார்த்தைகளை அடக்க ட்ரை பண்ணுறோம், மனசில் ஆண்டவரை பற்றி மனவலிமையை ஜெபிக்கிறோம், மனவலி ஜெபங்களை ஜெபிக்கிறோம், என்னென்னமோ பண்ணிகிட்ருக்கோம். இது எல்லாமே இந்த கூட்டத்தினர்கள் முன்னாடி ஓடி போக ட்ரை பண்ணுறோம். கூட்டத்தோட ஒரு ஆளாக அவங்கள போல் வாழ்ந்துட்டு இருந்தால் இந்த அற்புதத்தை பெற முடியாது. ஸோ இதெல்லாம் தாண்டி ஓடி போக ட்ரை பண்ணிகிட்ருக்கோம். அன்பர்களே, மரத்தின் மேலே ஏற ட்ரை பண்ணிகிட்ருக்கோம். அப்போ என்ன தெரியுமா நடக்குது? பைபிளில் ஒரு இடத்துல மட்டும் எப்பயுமே பாருங்கள், அந்த அந்த ஆண்டவர்கிட்ட காலில் விழுந்து முகம் குப்புற விழுந்து அவருடைய காலில் தான் எல்லோரும் கேட்பாங்க. ஆனால் இவ்வளோ முயற்சி செய்கிற சக்கையுக்கிட்ட என்ன தெரியுமா நடக்குது? 5ஆம் வசனம் சொல்லுது, இயேசு அந்த இடத்திற்கு வந்தவுடன் அன்னார்ந்து பார்த்தாருன்னு இருக்கும். இந்த ஒரு இடத்துல மட்டும்தான் கடவுள் நம்மை அன்னார்ந்து பார்க்குறாரு. சக்கியு, நீ வேணா உயரத்துலக்குள்ளேயா இருக்கலாம், ஆனால் நீ செஞ்ச பாரு முயற்சியில், உன்னுடைய விசுவாசத்தில் நீ உயர்ந்தவனாக இருக்கிறப்பா. இயேசு அன்னார்ந்து பார்த்த சக்கியு, விரைவாக இறங்கி வரும், இன்று உமது வீட்டில் நான் தங்க வேண்டும் அப்படின்றார். அது முதல்ல இந்த பாடிலி பிரன்ஸ் உடலை ஒருத்துறது, ஜபம், தவம் எல்லாத்தையும் என்ன பண்ணுது? ஆண்டவரை நின்று நம்மளை பார்க்க வைக்குது. பாட்டிமீன் அந்த கூக்குரல் ஆண்டவரை நின்று பார்க்க வைக்குது. சக்கியுனுடைய இந்த முயற்சிகள் அந்த இடத்துக்கு வந்தவுடன் ஆண்டவரை நின்று பார்க்க வைக்குது. அந்த விடாமுயற்சியோட தாழ்ச்சியான உள்ளத்தோட இது எல்லாத்தையும் செய்கிறோமா? அவ்வளோதான். ஒரே ஒரு கேள்வி நண்பர்களே. ஆண்டவர் கூப்பிடும்போது சில சமயம் அற்புதம் செய்வார். நம்ம இதெல்லாம் செஞ்சுட்டு இருக்கும்போது ஆண்டவர் அற்புதங்கள் செய்ய ஆரம்பிப்பார். அப்போ என்ன தெரியும் பண்ணணும்? ஆண்டவர் நம்மளை கூப்பிட்றான்னு அர்த்தம். இப்படி தான் அவர் வீட்டுக்கு வரணும். அவர் என்ன சொல்கிறார் பாருங்க, இயேசு அந்த இடத்திற்கு வந்து நான் அண்ணாந்து பார்த்து, சக்கியு விரைவில் இறங்கி வா, இன்று உமது வீட்டில் நான் தங்க வேண்டும். இவர் ஒருத்தர் இதை செஞ்சார், ஜெபிச்சார், உடல் ஒருத்தர் செஞ்சார், கஷ்டப்பட்டு ஏறினார், முன்னாடி ஓடி போனார், பரிகாரம் செஞ்சார். என்ன நடக்குது? அவர் வீட்டுக்குள்ளேயே ஆண்டவர் நுழைய ஆரம்பிக்கிறார். அன்பர்களே, இப்படி தான் ஆண்டவரை நம்ம வீட்டுக்கு கொண்டு வர முடியும். ஆண்டவரை வந்து காலில் விழுந்து கேட்கலாம். நடக்கலைன்னு வச்சுக்கோங்களேன், இந்த மாதிரி முன்னாடி ஓடி போய் அத்தி மரத்தில் ஏறி இந்த முயற்சிகள்லாம் செஞ்சு ஆண்டவர்கிட்ட ஜெபிச்சு, இன்னும் விடாமல் ஜெபிச்சு, தாழ்ச்சியோடு ஜெபிக்கிறத பார்த்து அப்போ அவரே சொல்லுவார், நான் உன் வீட்டுக்குள்ளே வர விரும்புகிறேன் அப்படின்னு. ஆண்டவரையும் மாதா வீட்டுக்குள்ளே வர வைக்கணுமா? இதுதான் வழி அன்பர்களே. ஸ்டார்ட் ப்ரேயிங் 4 ரோசரிஸ், அவ்வளோதான். வீட்டுக்குள்ளே அவர் நுழைய ஆரம்பிப்பார். அவர் வரணும்னு சொல்ல ஆரம்பிக்கும் போது நம்ம அவரை வரவேற்கணும். பாருங்கள், 6ஆம் வசனம் சொல்லுது, அவர் விரைவாக இறங்கி வந்து மகிழ்ச்சியோடு அவரை வரவேற்றார். அப்போ அதுவும் நம்ம பண்ண ஆரம்பிக்கணும். ஆண்டவர் வரணும், உள்ளே வரணும்னு நம்ம ஆண்டவர் ஒரு சில அற்புதங்கள் செய்யும்போது அவர் வராருன்னு நமக்கு தெரிஞ்சுக்கிது அப்படின்னா இன்னும் நம்ம விசுவாசத்தை காட்டணும் மதர்களே. அப்போ என்ன, இன்னும் நம்ம ஜெபத்தை அதிகரிக்கணும், இன்னும் அதை விடாமல் செய்யணும், இன்னும் அதை சந்தோஷமாக செய்ய ஆரம்பிக்கணும். ஏன்னா ஆண்டவர் என்ன என் வீட்டுக்கு வந்துட்டாருன்னா, அவர் வர போகிறாருன்னா இப்போ ஃபைன், அவர் வரத்துக்கு ஒத்துக்கிட்டாருன்னா கண்டிப்பாக என் பாவத்தை மன்னிக்க போகிறாரு, அந்த ஒரு சந்தோஷம் வரும். அப்போ இன்னும் அதிகமாக நம்ம தர்மங்கள் செய்ய ஆரம்பிக்கலாம், இரக்க செயல்கள் செய்ய ஆரம்பிக்கலாம்.
அப்போ அவர் பாருங்கள் அந்த சந்தோஷத்தில் என்ன பண்ணுறாரு பாருங்க. ஆண்டவர் அந்த சந்தோஷத்தில் நம்ம எந்த அளவுக்கு விசுவாசமாக இருக்கிறோமோ அன்பாந்தர்களே, நம்ம எந்த அளவுக்கு திரும்ப ஒரு ரெசிப்ரோகேட் பண்ணுறோமோ, நம்ம கோஆப்ரேட் ஒத்துழைக்கிறோம், ஆண்டவருக்கு திரும்ப மறுமொழி கூறுகிறோமோ, ஆண்டவர் ஒரு அற்புதம் செய்கிறார். நம்ம வீட்டுக்குள்ளே வந்துட்டார், ஒரு கன்வர்ஷன் நடக்குது. நம்ம என்ன பண்ணணும்? இன்னும் அதிகமாக அவர் அன்பு செய்ய ஆரம்பிக்கணும். அப்போ அவர் என்ன பண்ணுறாரு பாருங்க. சக்கேயு 8ஆம் வசனத்தில் நம்ம வாசிக்க கேட்குறோம் பாருங்கள். ஆண்டவரே அவர் பாருங்க, என் உடைமைகளை பாதியை ஏழைகளுக்கு கொடுத்து விடுகிறேன். எவர் மீதாவது நான் பொய்யாக குற்றம் சுமத்தி இருந்தார், ஏதாவது கவர்ந்திருந்தால் நான் அதை 4 மடங்கு திருப்பி கொடுக்குறேன். அப்படின்னா பாருங்கள், விடுதலை பயணம் 22:1 சொல்லுது 4 மடங்கு திருப்பி தரணும் அப்படின்னு சொல்லிட்டு. ரொம்ப கடுமையான அந்த சட்டத்தை அவர் நான் ஃபாலோ பண்ணுறேன்னு சொல்கிறார். அவர் பாருங்கள், இன்னும் ஸ்ட்ரிக்டாக ஒவ்வொரு வசனத்தையும் ஃபாலோ பண்ண ஆரம்பிக்கிறார். அவர் பாருங்கள், நம்ம கடவுள்கிட்ட இப்போ நெருங்கிட்டோம், ஆனால் நம்ம வீட்டுக்குள்ளே வந்துட்டார், நம்ம அற்புதம் பார்த்துட்டோம், ஆண்டவர் உணர்ந்துட்டோம். அப்படின்னா என்ன பண்ணணும்? இன்னும் அதிகமாக நம்ம இன்னும் என்னென்ன வசனங்கள் நம்ம செய்ய ஆண்டவர் சொல்கிறத நம்ம கடைபிடிக்க ஆரம்பிக்கலாம். அப்போ பாருங்களேன், போக 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 இன்னும் நம்ம பர்ஃபெக்ட் ஆகிட்டே போயிட்டுருக்கணும். இன்னும் ஆழமான வசனங்கள், சேலஞ்சிங்காக இருக்கக்கூடிய வசனங்களை எடுத்து வாழ்க்கையில் கடைபிடிக்க ஆரம்பிக்கணும். எதிரி அன்பு செய்வாயாக, உன்னை துன்புறுத்துறவங்களுக்காக ஜெபிப்பாயாக, ஒரு கல் மைல் தூரம் அந்த 2 கல் மைல் தூரம், இதெல்லாம் செய்ய ட்ரை பண்ணணும். அஃப்கோர்ஸ் உடனடியாக செய்ய முடியாது. ஒரு சில வசனங்கள் அந்த டைமில் ஆண்டவர்கிட்ட இதெல்லாம் நம்ம மனசு வச்சுருந்தா, அந்த சந்தோஷம் இருந்துச்சுன்னா இதை செய்ய ஆரம்பிச்சிடலாம். நண்பர்களே, கொஞ்சம் கொஞ்சமாக செய்யலாம். எல்லாத்தையும் ஒரே நேரத்தில் பண்ணால் நம்மளே ஃப்ரஸ்ட்ரேட் ஆயிரும். அப்படி பண்ணக்கூடாது. அந்தந்த டைமில் அதை பண்ணுறதுக்கு நம்ம ஆர்வத்தோடு இருந்தால் போதும். ஆண்டவர் உள்ளேருந்து அந்த பலனை தருவார். கடவுள் நம்ம பலப்படுத்தணும், அப்போ தான் அதை செய்ய முடியும். இந்த வசனம் எதையுமே இல்லைன்னா கடைபிடிக்க முடியாது. ஸோ நம்ம சைடு நம்ம திரும்ப ஆண்டவர் உள்ளே வந்ததுக்கு நம்ம விசுவாசமாக திரும்ப மறுமொழி காட்டுறோன்னா, இப்போ இவர் செஞ்சது போல் இது வரைக்கும் நம்ம இந்த மாதிரி ஒரு குழந்தைகளுக்கு காப்பத்துக்கோ இல்லை முதியோர் இல்லத்துக்கோ போனது இல்லையா, நம்ம போய் அவங்களுக்கு கொடுக்க ஆரம்பிப்போம். நம்ம சொன்ன மாதிரி ஏற்கனவே ஒரு 10ல் ஒரு பங்கு எடுத்து கொடுக்க ஆரம்பிப்போம். தாழ்ச்சியோட சந்தோஷத்தோட, ஆண்டவர் என் வாழ்க்கையில் நிறைய அற்புதம் செஞ்சுருக்கு, நல்ல வேலையை கொடுத்துருக்காரு, நான் மாதம் இதை கொடுப்பேன், என்னுடைய சந்தோஷத்தை நான் பகிர்ந்துக்குவேன். ஸோ இப்போ நம்ம என்ன பண்ணுறோம்? ஆண்டவர் நம்ம கொடுத்த அந்த தாளந்துக்கு நம்ம நன்றி உள்ளவர்களாக இருக்கிறோம். அந்த மினா நாணய ஊமை போல் 10 கொடுத்தா நம்ம திருப்பி இன்னொரு 10 எக்ஸ்ட்ரா கொடுக்குறோம் ஆண்டவருக்கு. ஆண்டவர் 5 கொடுத்தா நம்ம இன்னொரு 5 கொடுக்குறோம். அதை பூட்டி புதைச்சி வச்சோன்னா பாருங்கள், இன்றைக்கி 19ஆம் அதிகாரம் 11லேருந்து 27 அதுதான். அதை அப்படியே மூடி மறைச்சி வச்சோன்னா ஆண்டவர் இருக்கிறதையும் எடுத்துருவார். அப்போ நம்ம பாருங்கள், நல்லா போயிட்டுருக்கோம், திடீர்னு ஒரு பிரச்சனை வந்து தடை வந்து எல்லாம் போயிடும். நல்லா போயிட்டுருக்கோம், அந்த வேலையை இழந்துருவோம். ஏன்னா நம்ம அந்த வேலையை வச்சுக்கிட்டு ஆண்டவர் விட்டு விலகி போயிட்டுருக்கோன்னு அர்த்தம். அந்த வேலையை வச்சுக்கிட்டு நான் இன்னும் ஆண்டவர் நெருக்கமாக எப்படி ஃபாலோ பண்ண முடியும், அவரோட வசனங்களை எப்படி நான் கடைபிடிக்க முடியும், அப்படி யோசிச்சா அது இன்னும் நமக்கு அற்புதமாக முடியும், ஆசீர்வாதமாக முடியும். ஆனால் நம்ம அப்படி யோசிக்க மாட்டேங்கிறோம். நம்ம என்ன பண்ணுறோம்? நம்மளுடைய சுயநலத்துக்கு அதை பயன்படுத்த ஆரம்பிக்கிறோம். அதே ஆசீர்வாதத்தை அவருக்கு எதிராக சாத்தான் திருப்ப வைக்கிறான், நம்மளும் திருப்பிக்கிட்டு இருக்கோம் அவரை விட்டு விலகி போகிறதுக்கு. ஆனால் அப்படி பண்ணாமல் நம்ம அவருக்கு திரும்பவும் நன்றி உள்ளவர்களாக இருந்தோம்னு வச்சுக்கோங்களேன். 9ஆம் வசனம் சொல்லுது, இயேசு அவரை நோக்கி அப்போ சொல்கிறாரு, இன்று இந்த வீட்டிற்கு மீட்பு உண்டாயிற்று, ஏனெனில் இவரும் ஆபிரகாமின் மகனே. சக்கேயுடைய நிகழ்வில் நம்ம மனசை தொடக்கூடிய ஒரு முக்கியமான ஒரு விஷயம், நம்ம கவனத்தை ஈர்க்கக்கூடிய ஒரு முக்கியமான விஷயம், ஒரு மனுஷன்தான் இதெல்லாம் பண்ணிக்கிட்டு இருக்கார். ஆனால் ஆண்டவர் அந்த வீட்டுக்குள்ளே நுழையிறாரு, ஆண்டவர் அந்த வீட்டு மீட்பு அடைய வைக்கிறாரு. எல்லாமே வீட்டுக்கே நடக்குது, அந்த குடும்பத்துக்கே நடக்குது ஒருத்தர் பண்ணும்போது. ஸோ நீங்கள் யாராவது வருத்தப்பட்டுருக்கீங்கன்னா, என் வீட்டில் மாறுவாங்களா? நம்ம ஒருத்தர் சக்கேயுவாக மாறணும், முன்னாடி ஓடி போகணும், அத்தி மரத்தின் மேலே ஏறணும். நம்ம என்ன பண்ணிகிட்ருக்கோம்? மக்கள் கூட்டம் இருக்குதே, நான் குள்ளையாக இருக்கனே, இப்படியே யோசித்து வருத்தப்பட்டுட்டு கொஞ்சம் கொஞ்சமாக பண்ணிவிட்டு மக்கள் கூட்டத்தோடையே அப்படியே ஸ்லோவாக நகர்ந்துக்கிட்டு இருந்தாலாம் ஆண்டவரை பார்க்க முடியாது. ஆண்டவர் நம்ம வீட்டுக்கு வர மாட்டார், ஆண்டவர் நம்மளை அண்ணாந்து பார்க்க மாட்டார், ஆண்டவர் அந்த இடத்துல நின்று நம்ம பேரை சொல்லி கூப்பிட மாட்டார். மக்களோட மக்களாக இருந்தோன்னா, நம்மளோட அந்த குட்டையான நிலையை நினச்சிக்கிட்டு நம்ம இருந்தோன்னா, நம்ம பலவீனங்களை வச்சுக்கிட்டு இருந்தோன்னா முட்டி மோதி வெளியே போகணும். அப்போ பாருங்கள் நம்ம எவ்வளோ அழகாக இருக்குது. இந்த சக்கையினுடைய ஊமையிலேருந்து நம்ம கற்றுக்கலாம். சரி, அந்த மினா நாணய ஊமைக்கு போவோம் பாருங்கள். உயர்குடிமகன் ஒருவர் ஆட்சி உரிமை பெறுவதற்காக தொலைநாட்டிற்கு அவர் போக புறப்பட்டார். அன்மதல் இந்த இடத்துல 2 முக்கியமான விஷயத்தை ஆண்டவர் சுட்டி காட்டுகிறார். அன்மதலே ஆண்டவர் பாருங்கள்,
தொலைநாட்டிற்கு போய் தான், அப்படின்னா எருசலேமில் அவர் வந்து மணிமுடி சூட போகிறதில்ல, அரசனாக இருக்க போகிறதில்ல, வேற ஒரு தொலைநாட்டில் போய் தான். அப்போ அவர் எங்கே மணிமுடி சூட போகிறார்? விண்ணகத்தில் மணிமுடி சூடப்பட போகிறார், எருசலேமில் அல்ல. அதே போல் இன்னொன்று பாருங்கள், அவர் கொஞ்ச நாள் இருக்க மாட்டேங்கிறாரு, அதுக்கப்புறம் அவர் திரும்பி வருகிறார் ஆட்சி உரிமையோடு. இது ஆண்டவருடைய 2ஆம் வருகையை குறிக்கிறது. அப்போ இந்த ஓமையை எதை குறிச்சிருக்குது பாருங்கள் நண்பர்களே. ஒரு பக்கம் யூதர்கள் ஆண்டவருடைய போதனைகளை வந்து ரிஜெக்ட் பண்ணுறாங்க, ஆண்டவரை கொன்று போடுகிறார், அவரோட அத்தாரிட்டிங்கள்னா அவங்களுக்கு அரசர் இல்லைன்னு சொல்கிறாங்க. ஆனால் ஆண்டவர் இறந்து 3ஆம் நாள் உயிர் தெழும்போது அவர் ஆட்சி உரிமையோடு திரும்பி வருகிறார், அது குறிக்கிறது. அதே நேரத்தில் அவருடைய 2ஆம் வருகையும் குறிக்கிறது, அவருடைய உயிர் தெழுந்தையும் குறிக்குது, அவருடைய 2ஆம் வருகையும் குறிக்குது. அப்போ 2ஆம் வருகையின் போது அந்த மினா நாணயத்தை பெற்றவர்கள் எவ்வளவு விசுவாசமாக இருக்கிறோம் பாருங்கள். பயத்தை காட்டி நம்ம வந்து சோம்பேறியாக இருந்துட்டு போக முடியாது, விசுவாசம் இல்லாத நன்றி இல்லாதவர்களாக இருந்துட்டு போக முடியாது. ஆண்டவர் நான் உங்களுக்கு 5 நான் இதை வந்து புதைச்சி வச்சேன் பாருங்களேன். ஆண்டவர் நம்ம கொடுத்ததை நம்ம புதைச்சி வச்சிட்ருக்கோம். அது வந்து நம்மளுடைய டேலண்ட்டாக இருக்கலாம், திறமைகளாக இருக்கலாம், நம்மளுடைய பணமாக இருக்கலாம், நம்ம நேரமாக இருக்கலாம். பயந்து நம்ம வாழ்க்கையை காத்துக்கொள்கிறதுக்காக அதை இழந்துக்கிட்டு இருக்கோம். ஆனால் ஆக்சுவலாக அதை நம்ம இழந்துட்டு ஆண்டவருக்காக இழக்கிறதுனா என்ன? ஆண்டவருக்காக அந்த டைமை ஸ்பெண்ட் பண்ணோன்னா நம்ம வாழ்க்கையை இழக்கிறோன்னு அர்த்தம். எனக்கு அது பயம் இல்லை, அதை ஆண்டவர் பார்த்துக்குவார், எனக்கு அதை திருப்பி கொடுப்பார் அந்த வாழ்க்கையை, அந்த டைமை. நம்ம ஆண்டவருக்காக டைம் ஸ்பெண்ட் பண்ணோம் பைபிளில் ஜெபத்தில்னா ஆட்டோமேட்டிக்காக ஆண்டவர் நமக்கு வந்து தேவையானதை கொடுப்பாரு. அப்போ பிரச்சனை பாருங்கள், நம்ம அந்த மாதிரி லேசியாக இருக்கும்போது, பயந்துட்டு விசுவாசம் இல்லாமல் நன்றி இல்லாமல் அவர் கொடுத்ததுக்கு இருக்கும்போது 27ஆம் வசனம் சொல்லுது, நான் அரசனாக இருப்பதை விரும்பாத என் பகைவர்களை இங்கே கொண்டு வந்து என் முன்பே படுகொலை செய்யுங்கள். ஆண்டோடைய வார்த்தையிலேருந்து இப்படிலாம் வாயிலிருந்து வருது பாருங்களேன். அப்போனா பாவிகளுக்கு அவருடைய நீதி வரும்போது எதுவுமே நடக்காது. இரக்கம் காட்டு இருக்கும்போதே நம்ம இரக்கத்தை பெற்றுக்கொள்ள வேண்டும். அப்போ அவர் விருப்பத்தை செய்யாமல் நம்ம விருப்பத்தை செஞ்சுக்கிட்டு இருந்தோன்னா இதுதான் நம்மளுடைய எண்டும் கூட அன்பந்தர்களே. அதுக்கப்புறம் பாருங்கள் 34ஆம் வசனம், அந்த கழுதை குட்டி. அன்பந்தர்களே, நம்மளும் அந்த ஒரு கழுதை குட்டியாக இருந்தால் நல்லாயிருக்கும்ல. நம்மளை வந்து வானதூதர்களும் தேவமாதாவும் புனிதர்களும் வந்து நம்ம அவிழ்த்து, அப்போஸ்தலர்கள் எப்படி அதை கட்டியிருந்த இடத்துல இருந்து அவிழ்த்தார்களோ அதே போல் அவிழ்த்து நம்மளை கூட்டிகிட்டு போகும்போது சாத்தான் வந்து நடுவில் பூந்து கேட்டானா, அந்த உலகம் வந்து கேட்டுச்சுன்னா எதுக்கு அவனை மட்டும் கழட்டி கூட்டிகிட்டு போகிறீங்க? அப்போ ஆண்டவர் சொல்லுவார், இது ஆண்டவருக்கு தேவை. மாதா சொல்லுவாங்க, ஆவியானவர் சொல்லுவார், வானதூதர்கள் சொல்லுவாங்க நம்மளை பார்த்து. அப்போ ஆண்டவர்கிட்ட நம்ம கேட்குறது இதுதான், ஆண்டவரே எனக்கு உங்களை தேவைன்னு சொல்லுவீங்களா அப்பா அப்படின்னு சொல்லிட்டு கேட்கலாம். இந்த கழுதை குட்டியை போல் அவங்கள தாங்கி கொண்டு வரத்துக்கு. அப்போ பாருங்கள், நம்ம ஆண்டவரை தூக்கிக்கிட்டு போகிறதுக்கு நம்ம தகுதியாக இருக்கணும்னா அந்த தூய்மை வேணும். அந்த பேப்டிசம் இன்னசென்ஸ் ஞானஸ்தானத்தின் போது நம்ம இருந்த அந்த தூய்மையை நம்ம கொண்டிருக்கணும். ஏன்னா அந்த கழுதை குட்டி மேலே இது வரைக்கும் யாரும் ஏறவே இல்லை. அப்போ நம்ம மனசில், நம்ம ஆன்மாவில், உடம்பு எல்லாமே ஆண்டவரை தாங்கக்கூடிய ஒரு ஆலயமாக இருக்குதா, இல்லை அதுக்குள்ளே பெருமை, பொறாமை, பேராசையை நம்ம தாங்கிட்டு இருக்கோமா? அப்படிப்பட்ட ஒரு கழுதைக்குட்டியாக இருந்தால் அது ஆண்டவருக்கு தேவைப்படாது. ஆண்டவருக்கு தேவைப்படுற கழுதைக்குட்டியாக இருந்தால் நம்ம இதெல்லாத்தையும் விரட்டி விடணும். ஆண்டவர் அந்த கோயிலை சுத்தப்படுத்துகிற மாதிரி. 38ஆம் வசனம் பாருங்கள், ஆண்டவர் பேரால் வருகிறவர் ஆசீர் பெற்றவர். பாருங்கள், திருப்பாடல் 118:26 குறிக்கிறது. இந்த ஹலல் சாம்ஸ் 113 118 இந்த ஆண்டவரை புகழக்கூடிய இந்த திருப்பாடல்கள். யூதர்கள் திருப்பயணம் எருசலேமுக்கு மேற்கொள்ளும் போது இதை தான் பாடுவாங்க. அந்த 3 ஃபெஸ்டிவல் இருக்கு இல்லையா, அந்த பாஸ்கா விழா, வாரங்களின் விழா, கூடார திருவிழா, இந்த 3 திருவிழாக்களும் அவங்க போகும்போது இந்த திருப்பாடல் 113 118 தான் வாசிப்பாங்க. அப்போ நம்ம திருப்பயணங்கள் போகும்போது இதை வாசிக்கலாம். 113 118 மறந்துடக்கூடாது. 119 வரும்போது ஆண்டவருடைய திருச்சட்டம். ஸோ அதுக்கு முன்னாடி ஒரு 5 அதிகாரங்கள் ஹலல் சாம்ஸ், ஆண்டவரை புகழக்கூடிய திருப்பாடல்கள். ஸோ அந்த திருப்பாடலை பாடி ஆண்டவர் உள்ளே வரவேற்கிறாங்க. அது மட்டும் இல்லை பாருங்கள், ஆண்டவர் சொல்கிறாங்க 40ஆம் வசனம், இவங்க இப்படிலாம் உங்களை கத்திக்கிட்டு இருக்காங்க, இது என்ன உங்களை கடவுள் மாதிரி இது பண்ணுறாங்க, இவங்களை நிறுத்த சொல்லுங்கள் அப்படின்றப்ப ஆண்டவர் சொல்கிறார், இவர்கள் பேசாதிருந்தால்
கற்களே கத்தும் என நான் உங்களுக்கு சொல்கிறேன். அண்மையில் அப்போ பாருங்கள், ஆண்டவர் வந்து அவர் வந்து ஆராதித்து பாடி போற்றி துதித்து அழகான கருவிகளை மீட்டி அவரை துதிக்கலாம். அஃப்கோர்ஸ் நம்ம திருப்பலியின் போது அந்த ஒரு டெக்கோரமோட நம்ம பாரம்பரியத்தோடு நம்ம இருக்கலாம். பட் அதை விட்டு வெளியே நம்ம ஜெபிக்கும்போது, ஒரு சில ஆராதனையின் போது ஆண்டவருக்கு வந்து நல்ல அழகான இசைக்கருவிகளை மீட்டி பாடல்கள் பாடலாம். இவர்கள் பேசாத இருந்தால் கற்கள் கூட கத்தும். ஆண்டவரை உரத்த குரல்ல ஆண்டவரை புகழும். அந்த மக்கள் அன்னைக்கு புகழ்ந்தது போல ஓசானா ஆண்டவரின் பெயரால் வருகிறவர் ஆசை பெற்றவர் சொல்லி பாருங்கள். அப்போ நம்மளுடைய அந்த எழுந்தேற்றம் டைமில் இந்த பாடல் தான் பாடுறோம். அப்படின்னா என்ன, ஆண்டவருடைய அந்த பலி, கல்வாரி பலிக்கு ஆண்டவர் எருசலேமில் நுழைவது போல் நம்ம எழுந்தேற்ற டைமில் நம்ம எல்லோரும் நுழையிறோம். அந்த நேரம் வருது. அப்போ நம்ம எருசலேம்குள்ளே நுழையிற அந்த ஒரு ஃபீலுக்கு வரணும். ஓசானா ஓசானா ஆண்டவர் பேரால் வருகிறவர் ஆசை பெற்றவர் சொல்லி நம்ம பாடும்போது, உன்னதங்களிலே ஓசானா தூயவர் தூயவர் நம்ம பாடும்போது நமக்கு இது ஞாபகம் வரணும். விண்ணகமும் மண்டகமும் சேரப்போகுது. வானதூதரங்க தூயவர் பாடிட்டுருக்காங்க, புனிதர்கள் பாடிட்டுருக்காங்க. நம்ம அதையே இங்கே பாட ஆரம்பிக்கிறோம். அதே நேரத்தில் ஆண்டவர் எருசலேம்குள்ளே நுழையிறார், அவருடைய பலியை செலுத்த போகிறார். அந்த பலியில் விண்ணகமும் மண்டகமும் இணைய போகிறது. ஒரு நிமிஷம் ஒன்று சேரப்போகுது. இதெல்லாம் நம்ம பார்க்க போகிறோம் அன்பர்களே. ஸோ எழுந்தேற்ற டைமில் இந்த விஷயங்கள் நடக்குது. சரி, அதுக்கப்புறம் 42 44 வசனங்கள் பாருங்கள். மிஸ்டிக்கலாக என்ன நடக்குது பாருங்கள். புனித கிரெகோரியார் சொல்லார், ஆண்டவர் வந்து எருசலேமை பார்த்து அழுகிறார் அப்படின்னு சொல்லி வாசிக்கிறார். ஆண்டவர் அழுகிறார் அன்பர்களே. புனித கிரெகோரியார் சொல்கிறார், செயின்ட் கிரெகரி தி கிரேட், பாவிகளை பார்த்து எப்படி எருசலேமை பார்த்து, எருசலேம் வந்து ஆண்டவர் எத்தனை முறை அரவணைச்சாலும் வேண்டாம்னு சொல்லி தடுக்கிற எருசலேமை போல் பாவிகளுடைய ஆன்மாவை பார்த்து ஆண்டவர் இப்படி தான் அழுகிறாராம். இன்றைக்கும் கூட நம்மை பார்த்து, நான் எத்தனை முறை உன்னை அரவணைக்க ட்ரை பண்ணுறேன், ஏம்மா என்னை விட்டுட்டு போகிறேன். நம்ம ஆண்டவர் சொல்லுவோம், ஆண்டவரே என்னை மன்னிச்சிருங்க, நான் தெரியாமல் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லி நம்ம சொல்லலாம் வந்துள்ளே. அப்போ ஆண்டவர் சந்திக்கக்கூடிய அந்த நாள் வரும்போது தண்டனை தீர்ப்பு தான். ஸோ அதை பார்த்து அதுக்கேற்ற மாதிரி நம்ம தயாரிக்கணும். சரி, முதலே தொடர்ந்து பயணிக்கலாம். நாளை தினத்திற்கான வீடியோவில் சந்திக்கலாம். ஆமேன்.